طلع البدر علينا من ثنيات الوداع وجب الشكر علينا ما دعا لله داع. Oh, the white moon rose over us from the valley of Wada, and we owe it to show gratefulness where the call is to Allah. طلع البدر علينا من ثنيات الوداع وجب الشكر علينا ما دعا لله داع. رسول الله حبيب الله نبي الله شفيع الله رسول الله حبيب. அடுத்ததாக நாம் எல்லாம் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய உஸ்தாத், குறிப்பாக எங்களுடைய உஸ்தாத் ஷேக் அகார் முகமது நலீம் ஹசரத் அவர்களுடைய உரை நிகழ இருக்கின்றது. அவர்களை பற்றி நான் அதிகப்படியாக உங்களிடத்தில் அறிமுகப்படுத்த தேவையில்லை. இருந்தாலும் ஓரிரு வார்த்தைகளை கூற வேண்டும் என்று நான் ஆசைப்படுகின்றேன். அவர்கள் இலங்கையிலே முஸ்லிம் கல்வியாளர்களில் குறிப்பிடத்தக்க ஒருவராக இருந்து கொண்டிருக்கிறார்கள். நிறைய கல்வியாளர்கள் இருக்கிறார்கள். அதிலே குறிப்பிடத்தக்க சிறப்புமிக்க ஒரு கல்வியாளராக இருக்கின்றார்கள். இஸ்லாமிய அழைப்பு பணியிலே பிரத்யேகமாக விசேஷமான தமது பங்களிப்பை செய்து வருகின்றார்கள். ஹதீஸ் துறையை தேர்ந்தெடுத்து அதை சிறப்பான முறையில் மாணவர்களுக்கு அவர்கள் கற்றுக் கொடுத்து வருகின்றார்கள். தனது உயர் கல்வியை வேறு வழியில் இருக்கக்கூடிய ஜாமியா நலிமியா கலாபீடத்திலே கற்று தேர்ந்து அங்கேயே பல ஆண்டு காலங்கள் ஆசிரியராக இருந்து இப்பொழுது அந்த பல்கலைக்கழகத்தினுடைய முதல்வராக இருக்கிறார்கள். இதை நினைத்து பார்த்தால் நிச்சயமாக ஒரு அல்லாஹ்வுடைய ஒரு கருணை தான். அவர்கள் எங்களுக்கு ஒரு ஆசானாக கிடைத்திருக்கிறார்கள். எங்களுடைய தாவா சென்றுக்கு ஒரு ஆன்மீக ஆசானாக கிடைத்திருப்பது அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு அருளாக இருக்கின்றது. ஆதலால் அவர்கள் அங்கே இப்பொழுது முதல்வராக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் அவர்களுடைய சிறப்பு தன்மை என்னவென்று சொன்னால், மூமின்கள் முஸ்லிம்கள் பல கருத்து வேறுபாடுகள் கொண்டிருந்தாலும் எல்லோரையும் ஒன்றிணைத்து ஒற்றுமையாக ஆக்கக்கூடிய ஒரு சிறப்பு தன்மை அவர்களிடத்தில் இருக்கிறது. ஏன்னா இஸ்லாமிய சிந்தனையில் நடுநிலை போக்கை கடைபிடித்து மக்களை ஒற்றுமைப்படுத்தி அதை ஒற்றுமைப்படுத்துகிறோம் என்பதற்காக வேண்டி சத்தியத்தை தவற விடுவதில்லை. ஒற்றுமையை ஏற்படுத்தி சத்தியத்தை நிலைநாட்டக்கூடிய பணியிலே நற்பணியிலே தொடர்ந்து அவர்கள் சேவையாற்றி வருகின்றார்கள். அல்லாஹு தஆலா அவர்களுக்கு அவருடைய ஹயாத்தை நிலமாக ஆக்கி வைத்து அவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை கொடுத்து மீண்டும் மீண்டும் நம்மிடத்தில் வந்து நமக்கு நல்ல பல கல்வியிலும் பயிற்சியும் கொடுப்பதற்கு நான் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்து கொள்கின்றேன். இன்ஷா அல்லாஹ் நம்மவர்களுக்கு மத்தியிலே அதாவது சத்தியத்திற்கு சாட்சி சொல்லும் சமூகமாக என்ற தலையங்கத்திலே ஷேக் அவர்கள் உரை நிகழ்த்துவார்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வ ஸய்யிதில் முர்ஸலீன் ஸையிதுனா முஹம்மத் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் தபியஹும் பி இஹ்சானின் இலா யௌமித்தீன். நமது இஸ்லாமிய அழைப்பு பணி மையத்துடைய தவா சென்டருடைய கௌரவ தலைவர் அவர்களே, அதன் செயலாளர் அவர்களே, நிர்வாக சபை உறுப்பினர்களே, தவா சென்டருடைய மதிப்புக்குரிய இமாம் அவர்களே, இந்த ஆண்டு மாநாட்டின் சிறப்பு விருந்தினரான எனது அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய சகோதரர் மௌலவி நூஹ் மஹதரி அவர்களே, மரியாதைக்குரிய உலமாக்களே, மதிப்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும்
வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா சும்ம அல்ஹம்துலில்லா. மற்றும் ஒரு தவா சென்டருடைய இஸ்லாமிய அழைப்பு பணி மையத்துடைய வருடாந்த மாநாட்டிலே கலந்து கொள்வதற்கும் உங்களை எல்லாம் சந்திப்பதற்கும் உங்களோடு சில பயனுள்ள கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்கும் வல்ல ரஹ்மான் எனக்கு அருள் பாலித்திருக்கிறான். அவன் நாடும் வரையும் இப்படியான நமது பணிகள் தொடரும். அவன் எப்போது நாடவில்லையோ அப்போது எதுவும் நடக்கப் போவதில்லை. இது மிகப்பெரிய உண்மை. இது என்னுடைய சாதனை அல்ல, தவா சென்டருடைய சாதனையும் அல்ல. அவனது நாட்டம், திட்டம், நிர்ணயம், அதன் விளைவுதான் இத்தகைய தொடர்ந்தேர்ச்சியான சந்திப்புகள். கடந்த 25 ஆண்டுகளாக நான் இந்த நிலையத்துக்கு வருகிறேன் என்றிருந்தால் 30 தடவைகளுக்கு மேல் தொடர்ந்து வந்து செல்கிறேன் என்றால் நிச்சயமாக இதற்கு பின்னால் வெறுமனே நமது உழைப்பு, நமது முயற்சி மாத்திரம் இருப்பதென்பது சாத்தியமற்றொரு விஷயம். அவனது நாட்டம் ஃபஆலுன் லிமா யுரீத் அன உரீது அன்த துரீத் வல்லாஹு யஃஅலு மா யுரீத் வஹுவல் ஃபஆல் லிமா யுரீத். நான் நினைப்பதோ நீங்கள் நினைப்பதோ நடப்பதில்லை. அவன் எதை நினைக்கிறானோ அதுவே நடக்கும், நடந்தேறும். இது நமது ஈமானுடைய மிக தெளிவான நிலைப்பாடு. எனவே அவனையே நானும் தவா சென்டரின் நிர்வாகிகளும் அதன் அபிமானிகளும் ஆதரவாளர்களும் ஊழியர்களும் தொண்டர்களும் சொல்ல வேண்டும், நினைக்க வேண்டும், அவனையே புகழ வேண்டும். அல்ஹம்துலில்லா சும் அல்ஹம்துலில்லா. இங்கே எனக்கு முன்பு உரையாற்றிய எனது அன்புக்குரிய சகோதரர் மௌலவி நூஹ் மஹதரி அவர்களும் நானும் இதற்கு முன்பும் சந்தித்திருக்கிறோம். பஹ்ரைனிலே பல சந்திப்புகள் இடம்பெற்றிருக்கின்றன. பிறகு மலேசியா நாட்டிலும் சந்தித்திருக்கிறோம். இப்போது அல்லாஹ்வுடைய பூமியிலே மற்றொரு இடத்திலே இந்த நாட்டிலே சந்திக்கிறோம். நமது சந்திப்புகள் வியாபார தளத்தில் இடம்பெறவில்லை, மற்றொரு இடத்தில் இடம்பெறவில்லை. முழுக்க முழுக்க தவா களத்தில்தான் நமது சந்திப்புகள் இடம்பெற்றிருக்கின்றன. அந்த வகையிலே நமது நட்பு வட்டாரம் என்பது, குறிப்பாக எனது நட்பு வட்டாரம் என்பது முழுக்க முழுக்க இந்த தீன் சார்ந்த நட்பு வட்டாரம். அல்லாஹ்வுக்காக கொண்ட நட்பு, அல்லாஹ்வுக்காக கொண்ட அன்பு, அல்லாஹ்வுக்காக கொண்ட கிருபை. அதுவல்லாத ஒரு நட்பு வட்டாரம் எனக்கு இல்லை என்று சொன்னால் அது பிழையாக இருக்க மாட்டாது. எனது இரத்த உறவுகளை விட இந்த தீன் அடிப்படையில் பிறந்த உறவுகள் மிக வலுவான உறவுகள், பலமான உறவுகள், அத்தியந்த உறவுகள், என் மீது அன்பு கொண்ட உறவுகள் என்பதை நான் எப்போதும் பார்த்திருக்கிறேன். இந்த சபையில் கூட இருப்பவர்களுள் 90% அதிகமானவர்கள் எனக்கு அறிமுகமானவர்கள், நெருக்கமானவர்கள், இறுக்கமானவர்கள். அனைத்தும் இந்த ஈமானிய உறவுகள் தான். இது மிகப்பெரிய பாக்கியம். அந்த வகையில் சகோதரர் நூஹ் மஹதரியை பொறுத்தவரையிலும் பஹ்ரைனில் பல சந்தர்ப்பங்களில் நாம் சந்தித்திருக்கிறோம். அதற்கு பிறகு இப்போது இங்கும் சந்திக்கின்ற சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது. இவையெல்லாம் அல்லாஹ்வுடைய பாதையிலே இடம்பெறுகின்றமையை பார்க்கிற போது, அல்லாஹ்வுடைய பாதையில் பயணிக்கின்ற போது இந்த சந்திப்புகள் இடம்பெறுவதை பார்க்கின்ற போது அல்லாஹ்வை புகழ்வதை தவிர வேறு வழி இல்லை. அல்ல அஹில்லா யௌமை இதின் பாதுஹும் லிபாதின் அது இல்லல் முத்தகீன். நாளை மறுமையிலே எல்லா நண்பர்களும் எதிரிகளாக மாறிவிடுவார்கள். நண்பர்கள் எல்லோரும் எதிரிகளாக மாறிவிடுவார்கள், ஒருவருக்கொருவர் பகைவர்களாக மாறிவிடுவார்கள். ஆனால் தக்வாவை அடிப்படையாக கொண்டு, ஈமானை அடிப்படையாக கொண்டு தமது நட்பை அமைத்து கொண்டவர்களே தவிர. இந்த உலகத்திலே பல வழிகளில் வகைகளில் நட்பு உருவாகிறது, சிநேகம் உருவாகிறது. அவையெல்லாம் போலியானவை, பொய்யானவை, நிலையற்றவை,
பல போது தூய்மையற்றவை. ஆனால் அல்லாஹ்வுக்காக கொள்கிற நட்பு, தக்குவாவின் அடிப்படையில் அமைந்த நட்பு, தீனை அடிப்படையாக கொண்ட நட்பு இருக்கிறதே சகோதரர்களே, சகோதரிகளே, அது தூய்மையானது மாத்திரமல்ல, இந்த உலகிலும் நமக்கு பயன் தரும், நாளை மறுமையில் நிச்சயமாக பயன் தரும். எனவே அல் ஹுப்பு ஃபில்லாஹ், அல்லாஹ்வுக்காக அடுத்தவர்களை நேசிக்கின்ற இந்த பண்பை நாம் வளர்த்துக்கொள்ள வேண்டும். இந்த தவ்வா சென்டருக்கூடாக, இத்தகைய பணிகளுக்கூடாக, முயற்சிகளுக்கூடாக நமக்கு கிடைக்கிற மிகப்பெரிய பாக்கியம்தான் அல்லாஹ்வுக்காக கொள்கிற இந்த நட்பு, இந்த உறவு, இந்த சிநேகிதம். நாளை மறுமையிலே, மஹ்ஷரிலே, நிழலே இல்லாத அந்த நாளிலே அல்லாஹ் 7 தரப்பினருக்கு தனது அரசின் கீழ் நிழல் கொடுப்பான் அல்லவா? அதில் ஒரு சாரார் யார்? அல்லாஹ்வுக்காக நட்பு கொண்டு, அல்லாஹ்வுக்காக சேர்ந்து, அல்லாஹ்வுக்காக பிரிந்து சென்றவர்கள். எனவே உலக லாபங்களுக்காக கொள்கிற நட்பு இருக்கிறதே, அது பிழையானதல்ல, ஆனால் அது அல்ல உண்மையான நட்பு. ஈமானின் அடிப்படையில் அமைகிற நட்பு, தவ்வாவின் பாதையில் கிடைக்கிற நட்பு, ஒரு லட்சிய பாதையில் நமக்கு கிடைக்கும் நட்பு, இத்தகைய நட்பை இப்படியான சபைகளுக்கூடாகத்தான் நாம் வளர்த்துக்கொள்ள முடியும். எனவே அந்த வகையில் நானும் நீங்களும் பாக்கியசாலிகள். நமக்கு மத்தியிலே இத்தகைய ஒரு நட்பு வட்டாரம் உருவாகி இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். மதிப்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, நமக்கு முன்னால் இருக்கும் 3 பெரும் கடமைகளை முதலாவது பேச்சாளர் தொட்டு காட்டினார். தொடர்ந்து பேசிய மௌலவி நூஹ் மஹதரி அவர்களும் விளக்கினார்கள். 3 பெரும் கடமைகள் இறை விசுவாசிகள் என்ற வகையில் எனக்கும் உங்களுக்கும் இருப்பதை பார்க்கிறோம். முதலாவது கடமை ஈமான். நான் என்னுடைய வார்த்தையில், எனது பாசையில் அந்த விஷயத்தை எனது பாணியில் சொல்கிறேன். முதலாவது ஈமான். அல்ஹம்துலில்லாஹ், நானும் நீங்களும் ஈமான் கொண்ட இறை விசுவாசிகளாக இருக்கிறோம். அந்த கடமையை அல்லாஹ்வுடைய கிருபையினால் ஒப்பீட்டு ரீதியில் நாம் செவ்வனே நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். இரண்டாவது ஒரு கடமை இருக்கிறது, அந்த ஈமானின் அடிப்படையிலான அமல், அந்த ஈமான் அடிப்படையிலான செயற்பாடு. இல்லல்லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத். அல்ஹம்துலில்லாஹ், அந்த இரண்டாவது கடமையை பொறுத்தவரையிலும் நாம் அந்த அளவு தூரம் பின்தங்கிய நிலையில் இல்லை, மோசமாக இல்லை, பழையினமானவர்களாக இல்லை என்று சொல்லலாம் என்று நினைக்கிறேன். ஆனால் இந்த 2 கடமைகள் மாத்திரம் நாம் கரை சேர, நாளை மறுமையில் வெற்றி பெற போதுமானவை அல்ல. இந்த 2 கடமைகளோடு 3வது ஒரு அடிப்படையான கடமையும் உண்டு. கலிமா முக்கியமாக இருப்பது போல ஈமான், தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ் இவையெல்லாம் அமல்கள் என்ற வகையில் கடமைகளாக இருப்பது போல, திலாவத்துல் குர்ஆன், திக்ர், ஔராத் முதலானவை கடமைகளாக இருப்பது போல, தர்மம், சதக்கா முதலானவை கடமைகளாக இருப்பது போல, அமல்களாக இருப்பது போல, இந்த ஈமான் அமல் ஆகிய 2ஐயும் கடந்த மற்றொரு கடமை இருக்கிறது. அந்த கடமையை பற்றித்தான் இந்த மாநாட்டிலே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கோடு இந்த குர்ஆன் வசனத்தை கருப்பொருளாக தெரிவு செய்து இந்த மாநாடு நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த 3வது கடமைதான் நானும் நீங்களும் ஏற்றிருக்கும் இந்த ஈமானுக்கு, இந்த இஸ்லாத்துக்கு, இந்த தீனுக்கு சாட்சி சொல்வது, சாட்சி பகர்வது, ஷஹாதத்துல் ஹக் என்று சொல்லுவோம். இந்த 3 கடமைகளையும் செவ்வனே நிறைவேற்றிய ஒருவர் தான் நாளை மறுமையிலே வெற்றி பெற முடியும், ஈடேற்றம் பெற முடியும். அல் குர்ஆனிலே இருக்கிற சூறாக்களிலே, சிறிய சூறாக்களிலே ஒன்று சூரத்துல் அஸ்ர். சூரத்துல் அஸ்ர் இதைத்தான் சொல்கிறது. 2 சஹாபாக்கள் சந்திக்கும் பொழுதெல்லாம் இந்த சூறாவை ஓதிவிட்டுத்தான் அவர்கள் பிரிந்து செல்வார்கள் என்று வரலாற்றிலே பார்க்கிறோம். அந்த அளவுக்கு இந்த சூறா சொற்சுருக்கத்தோடும் பொருட்செறிவோடும் இஸ்லாத்துடைய செய்தியை நமக்கு சொல்லுகிறது, கோ மெசேஜை உள்ளடக்கி இருக்கிறது. இந்த சூறா என்ன சொல்கிறது? யார் வெற்றியாளர்? ஈமான் கொண்டு நற்கர்மங்கள் செய்து சத்தியத்தை ஒருவருக்கொருவர் எடுத்து சொல்லி அந்த சத்தியத்தின் அடிப்படையில் வாழுகிற போது எதிர்கொள்கின்ற சவால்களுக்கு முன்னால், சோதனைகளுக்கு முன்னால் பொறுமை காத்து அந்த பொறுமையையும் ஒருவருக்கொருவர் எடுத்து சொல்லி வாழும் மக்களை தவிர அவர்கள் தான் வெற்றியாளர்கள். ஈமான், அமல், அத்தவாசு பில் ஹக், அத்தவாசு பிஸ் ஸப்ர்
எனவே இந்த மூன்றாவது கடமை பற்றிய ஒரு அவேர்னஸ், ஒரு விழிப்புணர்வு நமக்கு மத்தியில் வர வேண்டும் என்பதுதான் இந்த மாநாட்டுடைய குறிக்கோளாக, இந்த மாநாட்டுக்கு பின்னால் இருக்கிற ஆப்ஜெக்டிவாக அமைந்திருக்கிறது. இமாமுனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொன்னார்கள், லவ் ததப்பரன்னா சுஹாதிஹி சூரா லகஃபத்தும். மனிதர்கள் சூரத்துல் அஸ்ர் என்ற இந்த சிறிய ஒரு சூறாவை சிந்தித்தாலே அவர்களுக்கு போதுமானதாக இருக்கும். குர்ஆனுடைய ஏனைய பகுதிகளை கூட பார்க்க வேண்டிய தேவை இருக்காது. அந்த அளவுக்கு இந்த சூரா எல்லா செய்திகளையும் உள்ளடக்கி இருக்கிறது. லவ்லம் யுன்சிலில்லா இல்ல ஹாதிஹி சூரா லகஃபத்தும். அல்லாஹ் அல் குர்ஆனிலே இந்த ஒரு சூறாவை இறக்கியிருந்தாலே மனிதர்களுக்கு வழிகாட்டுவதற்கு இந்த ஒரு சூறாவே போதுமானதாக இருக்கும் என்றும் அவர்கள் சொன்னதாக வரலாற்றிலே பார்க்கிறோம். எனவே இந்த சூறா நமக்கு சொல்லும் செய்தி அதுதான். முதலாவது ஈமான், இரண்டாவது அமல், மூன்றாவது ஷஹாதத்துல் ஹக், சத்தியத்துக்கு சான்று பகர்வது, தஅவா அழைப்பு பணியில் ஈடுபடுவது, அல் அம்ரு பில் மஅரூஃப் வன் நஹி அனில் முன்கர், நன்மையை ஏவுவது தீமையை விலக்குவது. இது தொழுகையை போல, நோன்பை போல ஒவ்வொரு மூமின் மீதும் இருக்கிற அடிப்படையான மார்க்க கடமை. இந்த கடமையை நிறைவேற்றாத நிலையில் நாளை மறுமையில் அல்லாஹுவை நாம் சந்திக்க முடியாது. இந்த நன்மையை ஏவி தீமை விளக்குகின்ற, அல்லாஹ்வுடைய தீனை அடுத்தவருக்கு எடுத்துச் சொல்லுகின்ற, அல்லாஹ்வுடைய தீனுடைய செய்தியை அடுத்தவருக்கு எடுத்துச் சொல்லுகின்ற இந்த பணியை செய்யாத போது மறுமைக்கு முன்னால் இந்த உலகிலே நாம் தண்டிக்கப்படுவோம். இந்த உலக வாழ்க்கைக்கு பின்னால் மறுமையில் நாம் தண்டிக்கப்படுவோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எனது ஆத்மா எவன் கையில் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக நீங்கள் நன்மையை ஏவ வேண்டும், தீமையை விலக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய தீனை எடுத்துச் சொல்லும் பணியில் ஈடுபட வேண்டும். இல்லாத போது அல்லாஹ் தன் பக்கத்திலிருந்து ஒரு தண்டனையை உங்கள் மீது இறக்குவான். பிறகு நீங்கள் அந்த தண்டனையை நீக்கிக் கொள்வதற்காக அல்லாஹ்விடம் கையேந்துவீர்கள். உங்களுடைய துஆக்களுக்கு பதில் கிடைக்காது. மற்றொரு ஹதீஸ் இப்படி அமைகிறது, நன்மையை ஏவுங்கள், தீமையை விலக்குங்கள். நீங்கள் இந்த பணியை செய்யாத போது நீங்கள் அல்லாஹ்விடம் கையேந்துவீர்கள். உங்களது துஆக்களுக்கு அல்லாஹ் பதில் சொல்ல மாட்டான். அல்லாஹ்விடம் கேட்பீர்கள், அல்லாஹ் உங்களுக்கு தரமாட்டான். அவனிடம் மன்னிப்பு கோருவீர்கள், உங்களுக்கு மன்னிப்பு கிடைக்காது. இது ஒரு ஹதீஸ் குதுசியாகவும் பதிவாக இருக்கிறது. அல்லாஹ்வே சொல்கிறான், நீங்கள் இப்படி நடந்து கொண்டால் இதுதான் விளைவு என்று. மதிப்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, நாம் எல்லோரும் அலட்டிக் கொள்கிற ஒரு விவகாரம் இருக்கிறது. எல்லோரும் உலகிலே முஸ்லிம் உம்மத் இவ்வளவு பலமாக இருக்கிறது, சக்தி வாய்ந்த உம்மத்தாக இருக்கிறது. எல்லா வளங்களும் முஸ்லிம் உம்மத்திலே, முஸ்லிம் உலகிலே குவிந்து கிடக்கின்றன. நீர் வளம் வேண்டுமா, நில வளம் வேண்டுமா, கனிப்பொருள் வளங்கள் வேண்டுமா, என்ன வளம், என்ன ரிசோர்ஸ் முஸ்லிம் உம்மாவில் இல்லை, எல்லாம் குவிந்து கிடக்கிறது. மனித வளம் எவ்வளவு பெரிய வளம், கிட்டத்தட்ட 200 கோடி மக்கள் இஸ்லாமிய உலகிலே வாழ்கிறார்கள், கலிமா சொன்னவர்களாக இருக்கிறார்கள். இவ்வளவு பெரிய ஒரு உம்மா, இவ்வளவு பெரிய ஒரு சமுதாயம், உலகளாவிய சமுதாயம் ஏன் இன்று செல்லா காசாக இருக்கிறது? அவர்களால் எதுவும் சாதிக்க முடியாமல் இருக்கிறது, எதையும் அடைய முடியாமல் இருக்கிறது, எந்த ஒரு இலக்கையும் அவர்களால் போய் சேர முடியாமல் இருக்கிறது. ஏன் 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 என்ற கேள்வி எழுப்பாதவர்கள் யாரும் இல்லை நான் நினைக்கிறேன். உண்மையில் பல நியாயங்களை சொல்லலாம், பல காரணங்களை சொல்லலாம். மதிப்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, நான் மிகவும் பொறுப்புணர்ச்சியோடு சொல்கிறேன், எமது இன்றைய இந்த அவல நிலைக்கு, நாம் காணுகின்ற இந்த எல்லா வகையான துன்பங்களுக்கும், துயரங்களுக்கும், அழிவுகளுக்கும், நாசங்களுக்கும் முஸ்லிம் உம்மாவின் இரத்தம் மிக மிக சீப்பான இரத்தமாக பார்க்கப்படுவதற்கும், ஒவ்வொரு நாட்டிலும் பெருந்தொகை முஸ்லிம்கள் வாழ்கிறார்கள், ஆனால் எந்த மரியாதையும் அவர்களுக்கு இல்லை. கோடி கணக்கில் வாழும் நாடுகளை பாருங்கள், அங்குள்ள முஸ்லிம்களுக்கு ஏதாவது ஒரு மரியாதை இருக்கிறதா? அவருடைய இரத்தத்துக்கு ஏதாவது ஒரு பெருமானம் இருக்கிறதா? இல்லை. யாரையும் குறை சொல்லலாகாது. அல் ஐபு ஃபீனா, குறை நம்மில் இருக்கிறது. அந்த மிகப்பெரிய குறை என்ன தெரியுமா? நாம் விட்ட இந்த தவறு. காலாகாலமாக சத்தியத்துக்கு சான்று சொல்லும் விஷயத்தில், இந்த தீனை அடுத்தவர்களுக்கு எடுத்து சொல்லும் விஷயத்தில், இந்த தீனுக்காக குரல் எழுப்பும் விஷயத்தில் நாம்
மிக மிக பொடுபோக்கான ஒரு சமூகமாக இருந்து வந்திருக்கிறோம் என்பதை யாராலும் மறுக்க முடியாது. எல்லா விஷயங்களிலும் கருத்து வேறுபாடு வரும், அபிப்பிராய பேதம் வரும், தொட்டதுக்கு பிடிச்சதுக்கு எல்லாத்துக்கும். ஆனால் இந்த விஷயத்தில் யாராவது மாற்று கருத்தை முன்வைப்பதாக இருந்தால் நான் சவால் விடுகிறேன். நான் பொதுவாக சவால் விட்டு பேசுவதில்லை, விவாதத்துக்கு அழைப்பதில்லை. இந்த விஷயத்தை யாராவது நிறுவினால் நான் இப்படி கொடுப்பேன், அப்படி கொடுப்பேன், நான் இங்கு செல்வேன், அங்கு செல்வேன், நான் வனவாசம் செல்லுவேன், மனவாசம் செல்வேன் சொல்ல மாட்டேன், வனவாசம் செல்லுவேன், காடேகுவேன், வடக்கு நோக்கி குந்துவேன், இதெல்லாம் நான் வாழ்க்கையிலே சொன்னதில்லை, இதுக்கு பிறகு சொல்லப் போவதும் இல்லை. ஆனால் இப்போது நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டு இருக்கிற இந்த செய்தியின் கனதியை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். நமது முஸ்லிம் உம்மாவினது எல்லா வகையான பின்னடைவுக்கும் காரணம் எல்லா வளங்களும் இருந்தும் இந்த தவ்வாவை, இஸ்லாத்துடைய அழைப்பு பணியை, இஸ்லாத்துடைய செய்தியை அடுத்தவருக்கு எடுத்துச் சொல்ல வேண்டுமே என்பதிலே நாம் மிக மிக பொடுபோக்கான ஒரு சமூகமாகவே இருந்து வந்திருக்கிறோம். இதுதான் பிரச்சனை. எஸ், நீங்கள் சொல்லலாம், நாம் தவ்வா செய்கிறோமே, தவ்வா சென்டர் செய்கிற தவ்வா பாருங்கள், சென்டரோட பேரே தவ்வா சென்டர். இதுக்கு மேலே என்ன தவ்வா? 25 வருஷமாக தவ்வா சென்டர்ன்ற பேரில் தவ்வா நடக்குது. இந்த வந்திருக்கிறவங்க எல்லாம் நான் பலரை பார்க்கிறேன், அந்தந்த பிரதேசங்களிலே தவ்வா அமைப்புகளை சார்ந்தவர்கள், சேர்ந்தவர்கள். தவ்வாவோட கெஹ்வாவும் வரும். அது ஸ்ரீலங்கா மக்களுக்கு மட்டும் நான் என்ன சொல்ல வந்தேன் என்று விளங்கும். மொழிபெயர்க்காமல் இருக்கும், மொழிபெயர்த்துடுவோம். தலைவர் பார்க்குற பார்வை எனக்கு பிடிக்கல. அது என்ன ரகசிய பாஷையில் பேசுகிறாரு. தவ்வாண்ட பேரில் சண்டை பிடிக்கிறது. அதுக்கு சிங்கள மொழியில் சொல்கிறது கஹனவா கெஹ்வாண்டு. கஹனவாண்டு அடிக்கிறது, கெஹ்வாண்டு அடித்து முடிக்கிறது. அதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. நான் சொல்ல வர விஷயம் அதுவல்ல. நமது தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில், சமூக வாழ்க்கையில் தவ்வாவுக்கு டாப் ப்ரியாரிட்டி முன்னுரிமை கொடுக்கிறோமா? முதல் தர முன்னுரிமை கொடுத்திருக்கிறோமா? தவ்வா என்பது நமது கவலையாக மாறி இருக்கிறதா? ஏக கவலையாக மாறி இருக்கிறதா? அல்லாஹ்வுடைய தீனை வாழ வைக்க வேண்டும், வளர்க்க வேண்டும், அதன் செய்தியை அடுத்தவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும், அடுத்தவர்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் என்பதிலே நாம் காட்டுகிற அந்த ஈடுபாடு என்ன? வேலையோடு வேலையாக, சோழியோடு சோழியாக ஓய்விருந்தால் மாத்திரம் அதை செய்வோம். ஏதாவது ஒரு தவ்வா சார்ந்த நிகழ்ச்சிக்கு ஆக்களை கூட்டுவது என்பது தவளை நிறுக்கிற மாதிரி. உங்களுக்கு தெரியும், 1 கிலோ தவளையை நிறுக்கிறதாக இருந்தால் ஒரு தராசில் சொல்லுங்கள், 1 கிலோ தவளை நிறுக்கணுமெண்டா ஒரு 15 தவளை தேவைன்னு சொல்லுவோமே. உதாரணத்துக்கு சொல்கிறேன், அதை நீங்கள் கணக்கு போட்டு பார்த்து இல்லை 10, 12 கருத்து வேறுபாடு பட வரவானம். நீங்கள் எத்தனை நினைச்சாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. அப்படி தான் நிறைய கருத்து வேறுபாடு வருது. இல்லை நீங்கள் இப்படி 15 சொல்கிறீங்க, நான் நிறுத்தி பார்த்துக்கிறேன், 13 தான் வரும், மொத்தம் 12 தான் வரும்ட்டு 4 மதஹபா பெரிய வேண்டிய எந்த தேவையும் இல்லை. நம்பர் முக்கியமே இல்லை. நான் சொல்ல வந்தது, சரி 10 தவளைன்னு வச்சுக்கொள்வோம், சும்மா நடுத்தரமாக. நீங்கள் நினைக்கிறீங்களா உங்களுக்கு 10 தவளையை பிடிச்சி தராசில் போட்டு நிறுத்து முடிக்கலுண்டு? 5 தவளையை கொண்டு போட்டுட்டு இன்னும் 3 தவளையை கொண்டு வரணும், 2 தவளை பாஞ்சிரும். பிறகு 8 கொண்டு வந்து அல்ஹம்துலில்லாஹ் 8 ஓகே, இன்னும் 2 தானே என்று போய் வர கூட இங்கே 3 பாஞ்சிருக்கும். இதுக்கு நாங்கள் சொல்கிறது தவளைன்னு இருக்கிற கதை என்று. அந்த நிலை தான் இருக்குது என்பது கவலைக்குரிய விஷயம். தவ்வா என்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உம்மத்துடைய முதல் தர முன்னுரிமையாக மாற வேண்டும். முதல் தர முன்னுரிமை நம்முடைய கவலையாக அதுதான் இருக்க வேண்டும். வீட்டு கவலையை விட, குடும்ப கவலையை விட, தொழில் கவலையை விட, வருமான கவலையை விட, என எல்லா கவலைகளையும் மிஞ்சியதாக எப்போது முஸ்லிம் உம்மாவுக்கு தவ்வா மாறுகிறதோ அல்லாஹ்வுடைய கிருபையினால் மிகப்பெரிய மாற்றத்தை உலகிலே காணலாம். அது இல்லாமல் நாம் முன்னெடுக்கிற எல்லா வேலைகளும் பார்ஷல் தீர்வுகளாக தான் இருக்கும். நாம் எடுக்கிற எல்லா ஸ்டெப்ஸும் அப்படித்தான், வெறுமனே பக்கத்தீர்வுகள், நிலையான தீர்வுகள் அல்ல. நாம் அனைவரது கவனமும் தவ்வாவின் பக்கம் குவிய வேண்டியிருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மாவின் சிறப்பு கடமை தவ்வா தான், ஷஹாதத்துல் ஹக் தான். குந்தும் கைர உம்மத்தின் உஹ்ரஜத் லின்னாஸ் தஅமுரூன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர் வ துமினூன பில்லாஹ். மனித சமுதாயத்திலே தோன்றிய சமூகங்களில் ஹைரான சமூகம், உயர்ந்த சமூகம் நீங்கள் தான். ஏன் நானும் நீங்களும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தினர், ஹைர உம்மத்
உயர்ந்த சிறந்த உம்மத் என்று வர்ணிக்கப்படுகிறோம். என்ன காரணம்? தஅமுரூன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர். நீங்கள் நன்மையை தீமை விலக்குகிறீர்கள். இது உங்களது பணி. நீங்கள் தஅவாவில், அழைப்பு பணியில், ஷஹாதத்துல் ஹக், தீனுக்கு சாட்சி சொல்லும் பணியில், நன்மையை விலக்கும் பணியில் ஈடுபட்டிருக்கிறீர்கள். வ துமினூன பில்லாஹ், ஈமான் கொண்டவர்களாகவும் இருக்கிறீர்கள். ஈமான் கொண்டவர்களாகவும் இருக்கிறீர்கள். நாம் ஹைர் உம்மத்தாக இருப்பதற்கு, உலகில் தோன்றிய சமூகங்களிலெல்லாம் உயர்ந்த சிறந்த சமூகமாக இருப்பதற்கு காரணம் ஈமான் அல்ல, ஈமான் தான் அதற்கு காரணம் என்றால் அல்லாஹ் முதலாவது அதை சொல்லியிருக்க வேண்டும். குந்தும் ஹைர் உம்மத்தின் உஹ்ரஜத் லின்னாஸ் துமினூன பில்லாஹ் வ தஅமுரூன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர் வந்திருக்கணும். ஆனால் முதலாவதே வந்திருப்பது அல் அம்ரு பில் மஅரூஃப் வ நஹ்யு அனில் முன்கர். அதுக்கு பிறகுதான் அல் ஈமானு பில்லாஹ். எனவே நமது சிறப்பு பண்பு, நமது பேசிக் கேரக்டரிஸ்டிக், நமது ஐடென்டிட்டி, நமது ஹைரியத், நமது எக்ஸலன்ஸ் நிலையுடைய அந்த யதார்த்தம் தங்கியிருப்பது இந்த அல் கயாம் பில் அம்ரி பில் மஅரூஃப் வ நஹ்யு அனில் முன்கர் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இல்லாத போது நாம் ஹைர் உம்மத் அல்ல. இப்போ எல்லோரும் கேட்குறது, அல்லாஹ் சொல்கிறான் நீங்கள் ஹைர் உம்மத்துன்றான், உம்மத்தும் வசத்துன்று சொல்கிறான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துடைய சிறப்பு பற்றியெல்லாம் நிறைய சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் நம்ம ஹைர் உம்மத்தாக இல்லையே. உலகத்திலேயே சீரழிஞ்ச உம்மத்தாக இருக்கிறோம், கேவலமான உம்மத்தாக இருக்கிறோம், அடிவாங்கிற உம்மத்தாக இருக்கிறோம், பின்தங்கிய உம்மத்தாக இருக்கிறோம். எங்கே நாம் ஹைர் உம்மத்தாக இருக்கிறோம்? எப்போ இது ஹைர் உம்மத்தாக மாறும் என்ற கேள்வியை கேட்குறாங்க. அல்லாஹ் சொல்கிறான் ஹைர் உம்மத்தாக மாறணும்னா இந்த பணியை நீங்கள் செய்ய வேணும். ஷுஹதா அலன் நாஸா மாற வேண்டும். மனிதர்களுக்கு முன்னால் சத்தியத்துக்கு சாட்சி சொல்பவர்களாக நீங்கள் மாற வேண்டும். இந்த நான் ஓதி காண்பித்த வசனம் 2 செய்திகளை நமக்கு சொல்கிறது. ஒன்று, நமது ஹைரியத், நமது அஃதலியத், நமது சிறப்பு தங்கியிருப்பது தஅவாவில் தான், நன்மை ஏவி தீமையை விலக்குவதில் தான், ஷஹாதத்துல் ஹக் என்று சொல்லப்படுகிற இந்த சத்தியத்துக்கு சாட்சி சொல்வதில் தான். அது முதலாவது செய்தி. இரண்டாவது செய்தி சகோதரர்களே சகோதரிகளே, மிக முக்கியமான செய்தி. ஒருவர் நன்மையேவி தீமையை விலக்கும் பணியில், தஅவா பணியில், அல்லாஹ்வுடைய தீனுக்கு சாட்சி சொல்லும் பணியில், சத்தியத்துக்கு சாட்சி சொல்லும் பணியில் ஈடுபட்டால் அவருடைய ஈமான் மேலும் மேலும் அதிகரிக்கும். இதையெல்லாம் அன்றாட வாழ்க்கையில் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இப்படியான தஅவா பணியிலே நானும் பெருமையாகவோ இல்லை அடக்கமாகவோ சொல்வதாக இருந்தால் 4 தசாப்த காலங்களுக்கு மேலாக, 40 ஆண்டுகளுக்கு மேலாக, சுமார் 45 ஆண்டுகளாக, சிறு பிராயம் முதலே, இளம் பருவம் முதலே இந்த தஅவா களத்திலே ஒரு அழைப்பாளராக இருந்து வந்திருக்கிறேன். அது பெருமைதான். வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா என்று துவா கேட்குமாறு அல்லாஹ்வே நமக்கு கற்றுத்தருகிறான். நாம் அப்படி செய்கிறோம், இப்படி செய்கிறோம், அதை படிச்சிருக்கிறோம், இதை படிச்சிருக்கிறோம், இந்த பதவியில் வைக்கிறோம், அந்த பதவியில் வைக்கிறோம், இதில் அங்கத்தவர், அதில் தலைவர், இதில் பொருளாளர், அதில் செயலாளர், அதில் நான் செயற்குழு உறுப்பினர் என்றெல்லாம் சொல்லி பெருமைப்படுறாங்க. அப்படி இருக்கும்போது நாம் அல்லாஹ்வுடைய தீனின் பால் மக்களை அழைக்கும் அழைப்பாளராக நான் கடந்த 45 ஆண்டுகளாக இருந்து வருகிறேன் என்று பெருமையாக சொல்வதில் என்ன தவறு இருக்கிறது? அது பெருமைக்குரிய விஷயம்தான், அல்லாஹ் கபூல் செய்ய வேணும். ஆனால் இங்கு நான் சொல்ல வருகிற செய்தி அதுவல்ல. அதனால் இந்த பணியால் அதிகம் நன்மை அடைந்து வருபவன் நானே. நான் இந்த பணியில் ஈடுபடும் பொழுதெல்லாம் எனது ஈமான் அதிகரிக்கிறது, எனது யக்கீன் அதிகரிக்கிறது, எனது ஈடுபாடு அதிகரிக்கிறது. இந்த பணியிலிருந்து நான் விலகி இருந்தால், தூரமாகி இருந்தால், ஓரமாக இருந்தால், நான் ஷரியா துறையில் கற்று எவ்வளவு புலமை பெற்றிருந்தாலும் நான் காலப்போக்கிலே ஈமானை பொறுத்தவரையில் ஒரு பலவீனமான மனிதனாக மாறியிருப்பேன். எனவேதான் அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் ஹைர உம்மத், ஏன் தெரியுமா? நன்மை ஏவுகிறீர்கள், தீமை விலக்குகிறீர்கள், ஈமான் கொள்கிறீர்கள். அதாவது நன்மையை ஏவி தீமையை விலக்கும் பணியில் ஈடுபடும் காலமெல்லாம் உங்களது ஈமான் அதிகரித்து கொண்டே இருக்கும் என்ற விளக்கம் சொல்லப்படுகிறது. அது மிக பொருத்தமான சரியான விளக்கம் என்று நான் நினைக்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துடைய இறை விசுவாசிகளுடைய அடிப்படையான ஒரு பண்பு தான் இந்த ஷஹாதத்துல் ஹக், இந்த தஅவா பணி என்பது. வல் முஃமினூன வல் முஃமினாத் பஅதுஹும் அவுலியாஉ பஅத். மூமினான ஆண்களும் மூமினான பெண்களும் ஒருவருக்கொருவர் சிநேகிதர்கள். அவர்கள் யார்? மூமினான ஆண்களும் மூமினான பெண்களும்?
தொழுபவர்கள், நோன்பு பிடிப்பவர்கள், ஜக்காத் கொடுப்பவர்கள், ஹஜ் கடமை நிறைவேற்றுபவர்கள், உம்ரா செய்பவர்கள், குர்ஆனை ஓதுபவர்கள், திக்ர் ஔராதுகள் ஈடுபடுபவர்கள் எல்லாம் ஓகே. ஆனால் இந்த வசனம் என்ன சொல்கிறது? யஅமுரூன பில் மஅரூஃப். அவர்கள் யார் தெரியுமா? முஃமினான ஆண்களும் பெண்களும். அவர்கள் நன்மையை ஏவுவார்கள், தீமையை விளக்குவார்கள், தொழுகையை நிலைநாட்டுவார்கள், ஜக்காத் கொடுப்பார்கள், அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்படுவார்கள். இவர்கள் தான் அல்லாஹ்வுடைய ரஹமத்தை, அருளை பெறக்கூடியவர்கள் என்று இந்த வசனம் சொல்கிறது. முதலாவது நன்மையை ஏவுவார்கள், தீமை விளக்குவார்கள், அதுக்கு பிறகுதான் தொழுகையை நிலைநாட்டுவார்கள், ஜக்காத்தும் கொடுப்பார்கள் என்று இந்த வசனம் சொல்கிறது. மறுபக்கம் ஈமான் கொண்டவர்களாக தங்களை காட்டிக்கொண்டு இந்த மார்க்கத்திலே போலியாக இருப்பவர்கள், நயவஞ்சகர்கள், முனாஃபிக்குகள் எப்படிப்பட்டவர்கள்? அல் முனாஃபிகூன வல் முனாஃபிகாத் பஅதுஹும் மின் பஅத். முனாஃபிக்கான ஆண்களும் பெண்களும் ஒருவருக்கொருவர் நெருக்கமானவர்கள். யஅமுரூன பில் முன்கர் வ யன்ஹவுன அனில் மஅரூஃப். அவர்கள் தீமையை ஏவுவார்கள், நன்மையை தடுப்பார்கள். வேற வேலை இல்லையா? அவனுக்கு தான் வேலை இல்லை, வருஷம் ஏதோ கூட்டம் போடுறானோ. உங்களுக்கு வேலை இல்லையா? அவனுக்கு ஏதோ ஒரு நோக்கத்துக்காக அது செய்கிறானோ. சோழியம் குடிமை சும்மா ஆடாது, ஏதோ ஒன்றுக்கா அது ஆடுது. நீயே ஏடா ஆடுறாய், கொஞ்சலி காக்காவும் கூட கூடண்டு நீயே எங்கே போகணும் என்று சொல்பவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் தீமையை ஏவுவர்கள், நன்மையை தடுப்பவர்கள். தாமும் செய்ய மாட்டார்கள், அடுத்தவர்களுக்கு செய்ய விடவும் மாட்டார்கள். இது நிஃபாக்குடைய பண்பு. இமாம் தபரி ரஹ்மத்துல்லா தன்னுடைய தஃப்சீரில் இந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்லும் போது சொல்வார்கள், இந்த ஆயத்து எதை சொல்கிறது தெரியுமா? மூமின்களுக்கும் முனாஃபிக்குகளுக்கும் இடையிலான அடிப்படையான வித்தியாசம். அஹஸ்ஸு அவ்சாஃப் அல் முஃமினீன் என்ன? அல் அம்ரு பில் மஅரூஃப் வன் நஹி அனில் முன்கர். இந்த தஅவா தான் மூமின்களுக்கும் முனாஃபிக்குகளுக்கும் இடையிலான அடிப்படையான வித்தியாசம். அதுக்கு பிறகுதான் மற்ற விஷயங்கள். வராசுஹா துஆ இலல் இஸ்லாம். இந்த அல் அம்ரு பில் மஅரூஃப் வன் நஹி அனில் முன்கர், நன்மை ஏவி தீமையை விலக்குகின்ற இந்த வேளையிலே அது உயர்ந்தது அல்லாஹ்வுடைய தீனின் பால் மக்களுக்கு விடுக்கப்படுகிற அழைப்பு. நன்மை ஏவி தீமையை விலக்குவது என்பதில் பிரதானமான இடத்தை பெறுவது மக்களுக்கு அல்லாஹ்வுடைய தீனை எடுத்துச் சொல்வது, இஸ்லாத்தின் பால் மக்களுக்கு அழைப்பை கொடுப்பது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான் அல்லவா, குல் ஹாதிஹி சபீலி அத்உ இலல்லாஹி அலா பஸீரத்தின் அன வ மன் இத்தபஅனி சுப்ஹானல்லாஹ் வ மா அன மினல் முஷ்ரிக்கீன். நபியே சொல்லுங்கள், நபியே சொல்லுங்கள், இதுதான் எனது வழி, இதுதான் எனது வழிமுறை, இதுதான் எனது கொள்கை, இதுதான் எனது போக்கு. என்னது? மக்களை அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பது. இதுதான் என்னுடைய வேலை, என்னுடைய மிஷன், என்னுடைய மன்ஹஜ், என்னுடைய வே ஆஃப் லைஃப். மக்களை அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பது. நான் மாத்திரமல்ல, ஒமனித்தபானி, என்னை சேர்ந்தவர்களும் என்னை ஏற்றவர்களும் என்னை பின்பற்றுவர்களும் அதைத்தான் செய்கிறார்கள் என்று நபியே சொல்லுங்கள். எனவே இது சாதாரண விஷயம் அல்ல. ஏக மனதாக இஜ்மாவாக நமது இமாம்கள் சொல்லும் விஷயம்தான் தஅவா என்பது. இந்த தீனுக்கு சாட்சி பகர்வது என்பது சொல்லாலோ செயலாலோ ஏதோ ஒரு வழியில் இந்த தீனுக்கு சாட்சி சொல்வது என்பது ஃபர்து. இஸ்லாமிய ஆட்சி இருக்கும் இடத்தில் அது ஃபர்து கிஃபாயா, இல்லாத போது அது ஃபர்து ஐன், ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் ஃபர்து. இப்போது சந்தேகம் இல்லாமல், எந்த வகையான மாற்று கருத்தும் இல்லாமல் தஅவா என்பது ஃபர்து ஐன் என்று நாம் முடிவாக சொல்லலாம். உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் ஒருவர் சென்று சொல்கிறார், நான் நிறைய நன்மையான காரியங்கள் செய்கிறேன், எல்லா வகையான நன்மையான காரியங்களும் ஈடுபடுகிறேன், ரெண்டு விஷயங்களை மாத்திரம் நான் விட்டிருக்கிறேன். உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள், அந்த 2 விஷயங்களும் என்ன? நன்மையை ஏவி தீமையை விலக்கும் அந்த விஷயத்தை மாத்திரம் நான் செய்வதில்லை, மற்ற எல்லா அமல்களையும் இபாதத்துகளையும் இரவு பகலாக செய்கிறேன். உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், இஸ்லாத்துடைய 2 பெரும் அம்புகளை, 2 பெரும் அடிப்படைகளை நீ அழித்து விட்டீர். அல்லாஹ் நாடினால் உன்னை மன்னிக்கலாம், அவன் நாடினால் உன்னை தண்டிக்கலாம். மிகப்பெரிய ஒரு பாவத்தை நீர் செய்து கொண்டிருக்கிறீர், அடிப்படையான 2 பெரும் கடமைகளை நீர் விட்டிருக்கிறீர் என்று உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னதாக வரலாற்றிலே பார்க்கிறோம். எனவே அந்த வகையிலே இந்த பணி என்பது சாதாரண பணி அல்ல, ஒரு 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 ஆப்ஷனல் அல்ல,
ஒரு எக்ஸ்ட்ரா அப்ளிகேஷன் அல்ல, அல்லது ஒரு வேலை அல்ல, அல்லது பொறுப்பு அல்ல. இது அடிப்படையான மார்க்க பணி, அடிப்படையான கடமை மாத்திரமல்ல. நாளை மறுமைக்கு முன்னால் இந்த இம்மையிலே நாம் தலை நிமிர்ந்து வாழ வேண்டும் என்றிருந்தால், தனி மனிதனாக, குடும்பமாக, சமூகமாக நாம் தலை நிமிர்ந்து வாழ வேண்டும் என்றிருந்தால், கண்டிப்பாக கட்டாயமாக நமது அடிப்படை மிஷனாக இந்த தௌவா மாற வேண்டிய தேவை அவசியம் இருக்கிறது. அதைத்தான் இங்கே தெரிவு செய்யப்பட்டிருக்கிற இந்த வசனம் சொல்கிறது. وَكَذَلِكَ جَعَلْنَاكُمْ أُمَّةً وَسَطًا لِتَكُونُوا شُهَدَاءَ عَلَى النَّاسِ وَيَكُونَ الرَّسُولُ عَلَيْكُمْ شَهِيدًا. சில போது நீங்கள் யோசிக்கலாம், சரி பேசுகிற நீங்கள் தௌவா செய்யலாம், செய்கிறீங்க, பெருமையாகவும் சொல்லிக்கொள்கிறீங்க, நல்லது. பேசியவரும் செய்யலாம், செய்கிறார், தெரிகிறது. அதுக்கு முன்பு பேசியவரும் செய்கிறார், செய்யலாம், ஓகே. இடையில் இருக்கிற இமாமும் செய்கிறார், நீங்கள் எல்லாம் செய்கிறது சரி. நம்மள எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு தவா செய்யுங்கண்டா, நாங்கள் எங்கே போகிறது? நாம் எப்படி செய்கிறது? நமக்கு இன்னமும் ஹசரத் சொன்னது மாதிரி தராவிக்கு 8-20 விஷயத்திலேயே தெளிவில்லாமல் இருக்கிறோம். கூட்டு துவா ஓதலாமா ஓத முடியாத விஷயத்தை தெளிவில்லாமல் இருக்கிறோம். வேறு என்னமோ சொன்னீங்க உதாரணம் எல்லாம். இதை இப்படி இருக்கிற நிலையில் நம்மளை கூப்பிட்டு தவா செய்யுங்கண்டா. சகோதரர்களே, தவா என்பது சீன வித்தை அல்ல. நாம் எந்த ஒரு தீனை ஏற்றிருக்கிறோமோ அந்த தீனுக்கு சாட்சி சொல்வது, நன்மையை எடுத்து சொல்வது, தீமையை கண்டா தடுக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் ரஆ மின்கும் முன்கரன் ஃபல்யுகையிர் பியதிஹி. நீங்கள் ஒரு தீமையை கண்டால், பாவத்தை கண்டால், குற்றத்தை கண்டால் கையால் தடுக்க வேண்டும், கையால் தடுக்க வேண்டும். சும்மா போயிடாது, திக்ரு செஞ்சு கொண்டு போயிடாது, நாசமாக போட்டும் உண்டு. அது மூமினுடைய பண்பே அல்ல. தடுக்க வேண்டும். தடுக்க முடியாதா? கையால், வாயால் சொல்ல வேண்டும், இது பாவம், இது குற்றம் என்ற விஷயத்தை எடுத்து சொல்ல வேண்டும். வேறு வழியே இல்லையா? அந்த தீமையை தடுப்பதற்கு கையாளும் முடியாது, நாவாலும் முடியாது என்ற கட்டத்தில் உள்ளத்தினாலாவது அதனை வெறுக்க வேண்டும். நிறைய பேர் அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் இந்த எல்லா தீமைகளையும் உள்ளத்தால் வெறுக்கிறார்கள். கல்யாண வீட்டுக்கு போவோம், அங்கே நடக்கிற எல்லா அட்டகாசங்களையும் உள்ளத்தால் வெறுத்து கொண்டு நாம் நாயகமாக நாயகியாக இருந்து நல்லா சாப்பிட்டு வருவோம். மனசால் வெறுத்து தான் வருவோம். அங்கே நடக்கிற அந்த அனாச்சாரங்கள்லாம் நம்ம வெறுக்கிறோம். சந்தைக்கு போவோம், வெறுக்கிறோம். அங்கே நாங்கள் அந்த கெட் டுகெதருக்கு போவோம், அங்கே நடக்கிற அனாச்சாரங்கள்லாம் நாங்கள் மனசால் வெறுக்கிறோம். அந்த ஹதீஸுடைய பொருள் அதல்ல. வெறுக்கிறோம் என்றால் வெறுத்து ஒதுக்குகிறோம். நாம் குறைந்தபட்சம் வேறு வழியே இல்லை என்றிருந்தால் அத்தகைய ஹராம்களிலிருந்து, பாவங்களிலிருந்து, தீமைகளிலிருந்து, அனாச்சாரங்களிலிருந்து, சமூக விரோத செயல்களிலிருந்து தூரமாகி இருப்பது தான் வெறுத்தல். அது வெறுத்து ஒதுக்குதல். அப்படி இல்லாமல் நான் வெறுத்து கொண்டு தான் இங்கே இருக்கிறேன், நீங்கள் என்ன என் மனசை திறந்தா பார்த்தீங்க, என்ன பிளாக்காவா நீங்கள் தோண்டி பார்க்க, இல்லாட்டி பொழந்து பார்க்கன்னு நம்ம நாட்டில் சொல்லுவாங்க. இல்லை, வெறுத்தல் என்றால் அது அர்த்தமுள்ளதாக இருக்கணும். அதாவது மனதால் வெறுப்பது என்பது அவருடைய வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டும். அவர் அந்த தீமையிலிருந்து விலகி நிற்க வேண்டும். தான் அந்த தீமையை விரும்பவில்லை, பாவத்தை விரும்பவில்லை என்பதை அவர் தனது செயலால் காண்பிக்க வேண்டும். அப்போதுதான் அவர் மனதளவில் வெறுக்கிறார். சகோதரர்களே, அந்த வகையில் ஒவ்வொருவரும் இந்த சந்தர்ப்பத்திலே நியத்து வைக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ். நான் அடிக்கடி சொல்வேன் அல்லவா, நன்றே செய்வோம், அதை இன்றே செய்வோம், அதை இப்போதே செய்வோம். நான் இனி எனது வீட்டு வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில், அண்டை அயலூர் மத்தியில், சமூக வாழ்க்கையில், என்னுடைய கொடுக்கல் வாங்கல் எல்லா சந்தர்ப்பங்களிலும் நன்மையை ஏவுவேன், எடுத்து சொல்லுவேன். தீமையை, குற்றத்தை எந்த வழியில், எந்த முறையில், எந்த அமைப்பில் தடுக்க முடியுமோ அதனை நான் செய்வேன். அந்த வகையில் நான் இந்த தீனுக்கு, சத்தியத்துக்கு சாட்சி பகர்வனாக மாறுவேன் என்ற ஒரு முடிவை நாங்கள் எடுக்கணும். அப்படி ஒரு நியத்தை இன்ஷா அல்லாஹ் நாங்கள் எல்லாம் வைப்போமா? அப்படி கேட்கக்கூட கொஞ்சம் வித்தியாசமாக ஆக்கள் பார்க்குற மாதிரி இருக்குது. அடுத்த கட்டமாக வேறு ஏதாவது கேட்டுருவாரோ தெரியாதுன்னு சொல்லி, சரி, இப்போதைக்கு தற்போதைக்கு குறைந்தபட்சம் நான் எனது தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில், சமூக வாழ்க்கையில், தொழில் செய்யும் இடத்துல, உழைக்கும் இடத்துல, வேலை பார்க்கும் இடத்துல நான் முடியுமான வரை சத்தியத்துக்கு சாட்சி சொல்வேன். அந்த வகையில் நன்மையை எடுத்து சொல்வேன், தீமையை விளக்குவேன். அதை அழகாக, நாசுக்காக, பண்பாடாக
குர்ஆன் சொல்லும் சுன்னா சொல்லும் வழிமுறைகளை கையாண்டு செய்ய நான் இந்த சந்தர்ப்பத்தில் திட சங்கல்பம் பூணுகிறேன் என்று திட சங்கல்பம் பூண்டவர்கள் கையோசுங்க பார்ப்போம். கொஞ்சம் பேர் கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி யோசிப்போமே நாளை மறுநாள்னு சொல்லி. ஹைர் பாரக்கல்லாஹு ஃபீக்கும். மெஜாரிட்டி ஏதோ கையோர்த்தினாங்க. உயர்த்தாதவங்களுக்கு வாக்களித்து போட்டு பிறகு செய்யலைன்னு சொன்னால் செய்கிற பாவம் அதுக்கு இன்னொரு பாவம் கூடிரும் என்ற அந்த தூய்மையின் உச்சம் அவங்கள. ஹைர் அல்லாஹ் அவர்களையும் கபூல் செய்யட்டும். சகோதரர்களே, இரண்டாவதாக இந்த தவ்வாவை தனிப்பட்ட முறையில் செய்வது போல கூட்டாக செய்ய வேண்டும். வெறும் இண்டிவிஜுவல் தவ்வா போதுமானது அல்ல. இந்த உலகத்திலே நாம் பார்க்கிற தீமைகளுக்கு முன்னால், அனாச்சாரங்களுக்கு முன்னால், அநியாயங்களுக்கு முன்னால், அட்டூழியங்களுக்கு முன்னால், தீமைகள் புயலாக வீசுகின்ற இந்த காலத்திலே வெறும் தனிநபர் தவ்வா மாத்திரம் போதுமானதல்ல. கூட்டு தவ்வா என்பது அனைவரும் ஒன்றாக சேர்ந்து அல்லாஹ்வுடைய தீனுக்காக உழைப்பது, பாடுபடுவது, சாட்சி சொல்வது என்பது மிக முக்கியமான ஒரு பணி. குர்ஆனை பாருங்கள், சுன்னாவை பாருங்கள். பெரும்பாலும் இந்த நன்மையேவி தீமையை விளக்கும் விஷயம், தவ்வா சார்ந்த விஷயம் சொல்லப்படும் இடங்களில் எல்லாம் அந்த விஷயம் பன்மையாக, ப்ளூரலாக சொல்லப்பட்டிருப்பதை பார்க்கலாம். ஒருமையாக நான் சொன்ன அந்த ஹதீஸ் போன்ற சில ஹதீஸுகள் தான் இருக்கின்றன. பெரும்பாலும் பன்மையாக சொல்லப்பட்டிருக்கும். உதாரணமாக இங்கு தீமாக எடுக்கப்பட்டிருக்கிற, கருப்பொருளாக எடுக்கப்பட்டிருக்கிற ஆயத்தை பாருங்கள். பன்மையாகத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் அல்லாஹ்வுடைய தீனுக்கு சாட்சி சொல்ல வேண்டும். وَكَذَلِكَ جَعَلْنَاكُمْ أُمَّةً وَسَطًا. உம்மாவாக நீங்கள் நின்று ஷுஹதா அலன்னாஸ், மக்களுக்கு முன்னால் இந்த தீனுக்கு சாட்சி சொல்ல வேண்டும். ஒரு உம்மத்தாக, ஒரு சமூகமாக, ஒரு ஜமாவாக, கூட்டாக இந்த பணியை செய்ய வேண்டும். சூரத்து தௌபாவிலே வருகிற ஒரு வசனம், அத்தாயிபூன அல்-ஆபிதூன அல்-ஹாமிதூன அஸ்-சாயிஹூன ராக்கிஊன அஸ்-சாஜிதூன அல்-ஆமிரூன பில் மஅரூஃப் வன்-நாஹூன அனில் முன்கர் வல்-ஹாஃபிதூன லிஹுதூதில்லாஹ் வபஷ்ஷிரில் முஃமினீன். முஃமின்கள் யார்? அவர்கள் தாயிபூன், ஆபிதூன், ஹாமிதூன், சாயிஹூன், ராக்கிஊன், சாஜிதூன், ஆமிரூன் பில் மஅரூஃப் வன்-நாஹூன அனில் முன்கர் என்று அல்லாஹ் பன்மையாத்தான் சொல்றான். அவர்கள் தௌபா செய்து கொண்டிருப்பவர்கள், அவர்கள் இபாதத்தில் இருப்பவர்கள், ருக்கூவில் இருப்பவர்கள், சுஜூதில் இருப்பவர்கள், அவர்கள் நோன்பு நோட்பவர்கள், அல்லாஹ்வின் பாதையில் பயணிப்பவர்கள், நன்மை ஏவுவர்கள், தீமை விளக்குவர்கள், அல்லாஹ்வுடைய வரம்புகளை பேணுபவர்கள், அவர்கள் தான் மூமின்கள், அவர்களுக்கு சுப செய்தி சொல்லுங்கள். ஒருமையாக சொல்லவில்லை, பன்மையாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே எல்லோரும் சேர்ந்து இந்த பணியை முன்னெடுப்பதும் அடிப்படையான கடமை. வல்முமினூன வல்முமினாத் பஅதுஹும் அவுலியா பஅத். முமினான ஆண்களும் பெண்களும் சிநேகிதர்கள். அவர்கள் அனைவரும் சேர்ந்து யஅமுரூன பில் மஅரூஃப் வ யன்ஹவுன அனில் முன்கர், நன்மையை வேண்டும், தீமையை விலக்க வேண்டும். எனவே தனி மனிதனாக நின்று அல்லாஹ்வுடைய தீனுக்கு சாட்சி பகர்வது போல, அல்லாஹ்வின் தீன் பக்கம் மக்களை அழைப்பது போல கூட்டாக சேர்ந்து இணைந்து இந்த பணியை முன்னெடுக்கிற கடமையின் கடப்பாடு நமக்கு இருக்கிறது. நான் ஏற்கனவே ஓதி காண்பித்த சூரத்துல் அஸ்ர் அதைத்தான் சொல்கிறது. வெற்றி பெற்றவன் தனி மனிதன் அல்ல, வெற்றி பெற்றவன் தனி மனிதன் அல்ல. இல்லல்லதீன ஆமனூ வஅமிலுஸ் ஸாலிஹாத் வதவாஸவ் பில் ஹக் வதவாஸவ் பிஸ் ஸப்ர். சமூகம், ஈமான் கொண்ட சமூகம், ஈமான் கொண்டு நல்ல அமல்கள் ஈடுபடுகிற சமூகம், நன்மையை ஒருவருக்கொருவர் எடுத்துச் சொல்கிற சமூகம், சத்தியத்தின் அடிப்படையில் வாழுகிற போது எதிர்நோக்கக்கூடிய சோதனைகளின் போது சபரை, பொறுமையை பரஸ்பரம் எடுத்து சொல்லிக் கொள்கிற சமூகம், கூட்டாக சேர்ந்து இணைந்துதான் தவ்வா பணி முன்னெடுக்கப்பட வேண்டும். சகோதரர்களே, அல் குர்ஆன் சொல்கிறது, வதஆவனு அலல் பிர்ரி வத்தக்வா வலா தஆவனு அலல் இஸ்மி வல் உத்வான். நீங்கள் நன்மையான விஷயங்களிலும் அல்லாஹ்வை அஞ்சி பயப்படும் விஷயங்களிலும் ஒருவருக்கொருவர் சேர்ந்து இணைந்து ஒத்துழைக்க வேண்டும். பாவமான விஷயங்களில், அல்லாஹ்வுக்கு மாறு செய்யும் விஷயங்களில் ஒருவருக்கொருவர் ஒத்துழைக்க கூடாது என்று இந்த வசனம் சொல்கிறது. ஒரு அறிஞர் கேட்கிறார், அல்லாஹ்வின் பக்கம், அல்லாஹ்வுடைய தீனின் பக்கம் மக்களை அழைப்பதை விட மிகப்பெரிய மிகப்பெரிய நன்மையான காரியம் எதுவாக இருக்க முடியும்? எனவே நீங்கள் நன்மையான காரியங்களில் ஒருவருக்கொரு ஒத்துழைத்து கூட்டாக அந்த நன்மைக்காக உழையுங்கள், பாடுபடுங்கள் என்றால் அதில் முதலாவது இடத்தை பெறுவது அல்லாஹ்வுடைய தீன் பக்கம் மக்களை அழைப்பது தான், தவ்வா தான், இந்த சத்தியத்துக்கு சாட்சி பகர்வதுதான். மறுபக்கம் வலா தஆவனு அலல் இஸ்மி வல் உத்வான், அல்லாஹ்வுக்கு மாறு செய்யும் விஷயத்தில், பாவமான காரியங்களில், அத்துமீறும் காரியங்களில் நீங்கள் ஒருவருக்கு ஒத்துழைக்க கூடாது.
பாவங்களிலே மிகப்பெரிய பாவம் அல்லாஹ்வுடைய தீனுக்கு சாட்சி பகராமல் இருப்பது, தவ்வாவை விடுவது. அதை விட மிகப்பெரிய ஒரு பாவம் இருக்க முடியாது என்று முஃபஸ்ஸிர்கள் விளக்கம் சொல்வார்கள். எனவே அந்த வகையில் இந்த கலெக்டிவ் தவ்வா என்பது ஃபரீதத்துன் வ தரூரா. அது ஒரு பக்கம் மார்க்க கடமை, மறுபக்கம் அது காலத்தின் தேவை. ஒரு பக்கம் அது ஒரு அடிப்படையான ரிலிஜியஸ் ஆப்ளிகேஷன், மறுபக்கம் அது நீட் ஆஃப் தி அவர் அல்லது வாஜிப் ஆஃப் அவர் என்று சொல்லலாம், காலத்தின் தேவை. ஏன் ஏன் உலகத்திலே அசத்திய சக்திகள், அநியாயக்கார சக்திகள் எல்லாம் கூட்டாக இயங்குகின்றன. கூட்டாகத்தான் இயங்குகின்றன, தனி மனிதனாக இல்லை. எல்லாமே கூட்டாக கலெக்டிவாக தான் இயங்குகின்றன. நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சர்வதேச மட்டத்திலாக இருக்கலாம், பிராந்திய மட்டத்திலாக இருக்கலாம், ஊர் மட்டங்களாக இருக்கலாம். எல்லா பாத்திலான சக்திகளும் கூட்டாக இயங்குகின்றன, அமைப்பு ரீதியாக இயங்குகின்றன, திட்டமிட்டு இயங்குகின்றன. நானும் நீங்களும் அல்லாஹ்வுடைய தீனை வளர்க்க, பாதுகாக்க, முன்னெடுக்க, அதனை மேம்படுத்த ஆங்காங்கே சில தனி மனிதர்களாக இருந்து கொண்டு, சின்ன சின்ன குழுக்களாக இருந்து கொண்டு இப்போ தான் நாம் பிளான் பண்ணி கொண்டு இருக்கிறோம். இப்போ தான் டிஸ்கஷன் ஆரம்பிச்சிருக்குது. அவர் முபாரக் அடிக்கடி கொஞ்சம் கிண்டலாக எனக்கு சொல்லுவார், எங்கே உங்களோட கூட்டம் வரலையா டிஸ்கஸ் பண்ணன்னு சொல்லி. அந்த டிஸ்கஸ்ன்றதை கொஞ்சம் அழுத்தமாக சொல்லுவார். வருவாங்களே டிஸ்கஸ் பண்ண, அது கெட்ட நோக்கத்தோடு அல்ல, சும்மா கொஞ்சம் தமாஷா கிண்டலாக சொல்லுவார். அது விளங்குறவங்களுக்கு விளங்கும், நான் என்ன சொல்கிறேன்னு சொல்லி. விளங்காதவங்க அதை அழுத்திக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை, விளங்க வேண்டிய தேவையும் இல்லை. விளங்க வேண்டிய விஷயங்களே விளங்குறதுக்கு நேர காலம் இல்லாமல் இருக்கும்போது அவர் என்ன அதை சொன்னார் என்று சொல்லி யாரும் அலட்டிக்கொள்ளாதீங்க, அது உங்களோட சம்மந்தப்பட்டதே அல்ல. ஓகே, எப்படியோ இன்னமும் டிஸ்கஷனில் தான் இருக்கிறோம் நாம். அதாவது அடுத்த கட்ட நகர்வை எப்படி அமைத்துக் கொள்வது, நமது முன்னுரிமைகள் எப்படி அமைவது, தவ்வாவுக்கான வழிமுறைகள் என்ன, தவ்வா செய்வதா இல்லையா, அதை எப்படி செய்வது. லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா. அல்லாஹ்வுடைய தீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரிசாலத் வந்து 1500 வருஷம் கம்ப்ளீட் ஆக போகுது. இன்னும் நாம் யோசிச்சு கொண்டு இருக்கிறோம் எப்படி தவ்வா செய்கிறதுன்னு. எவ்வளோ பெரிய பின்னடைவு, எவ்வளோ பெரிய பின்னடைவு. எனவே சகோதரர்களே, எல்லோருமாக இணைந்து இந்த பணியை முன்னெடுக்க வேண்டிய தேவை இருக்குது. அல் இத்திஹாது குவ்வா, சிங்கள மொழியிலே சொல்வார்கள் சமகிய பலையவே என்று. அதாவது ஒற்றுமையே பலம். இது ஒரு வேர்ல்டு விஸ்டம், முழு உலகமும் ஏற்றுக்கொண்டது. அதாவது எல்லா சக்திகளை விட, அந்த சக்தி இந்த சக்தி, அந்த பலம் இந்த பலம், எல்லா பலங்களை விட, சக்திகளை விட மிகப்பெரிய சக்தி என்ன தெரியுமா? ஒற்றுமை. உதாரணமாக இலங்கையிலே ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. நான் எதுக்கும் சார்பானவனும் அல்ல, எதிரானதும் அல்ல. எனக்கும் கட்சி அரசியலுக்கும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ எந்த சம்பந்தமும் கிடையாது. நான் அசோசியேட் பண்ணுவதும் இல்லை, டிசோசியேட் பண்ணுவதும் இல்லை. நல்லதை வரவேற்பேன், பிழையானதை விமர்சிப்பேன். நான் வரவேற்கிறதால அங்கே ஒன்றும் நடக்கிறதும் இல்லை, நான் விமர்சிக்கிறதால ஒன்றும் நடந்து போகிறதும் இல்லை. சில நேரம் நினைப்பீங்க, ஓ அப்பா இவர் விமர்சிச்சிட்டார்னு சொன்னால் அங்கே என்னமோ நடக்க ஒன்றும் நடக்கிறது இல்லை. என்றாலும் எனக்கும் ஒரு நிலைப்பாடு இருக்கத்தானே வேணும். அந்த வகையில் இலங்கையில் ஏற்பட்ட அந்த மிகப்பெரிய மாற்றத்துக்கு என்ன காரணம்? மக்களுடைய எழுச்சி, மக்களுடைய பலம், அவர்களுடைய ஒற்றுமை, ஐக்கியம். மக்கள் சாதாரணக்கள் அல்ல. இன்று இஸ்லாமிய உலகத்துடைய பப்ளிக் குடி மக்கள் மாத்திரம் எழுச்சி பெற்றால் போதுமானது, வேற யாருக்கும் ஒன்றும் செய்யாது. ஆனால் எங்க இவங்களா எழுச்சி பெறுவாங்க? இன்னும் மண்டலை கச்சாலே இன்னும் முடிச்சு கொள்ளல. இங்கே மைக்ரோ லெவல்லே சண்டை, இனி எங்கே மெக்ரோ லெவலில் ஒத்துமை ஆகுது. இந்த ஜெம்மத்தில் நடக்கிறதுக்கான அறிகுறி இல்லை. ஆனாலும் நாம் நம்பிக்கை எடுக்க மாட்டோம். இல்லாட்டி நாம் எப்பயோ ஓடி ஒழிச்சிருப்போம். நம்பிக்கை இழக்காமல் கடைசி வரைக்கும் பயணிக்க வேணும். அதான் மூமினுடைய பண்பு. எனவே சகோதரர்களே, தாய்மார்களே, நான் தாய்மார்களே என்று சொல்கிறேன் என்றால் சகோதரிகள்கிட்ட ஒரு 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 ஆழமான மனப்பதிவு இருக்குது. ஆம்பளைக்கு நல்லா கொடுக்குறாரு, நல்லம். இவங்களோட வீட்டுக்காவி சும்மா இருக்கிற கைவாறு அடிச்சு குறைஞ்ச தவ்வாண்டு சொல்லி போனால் கூட நிம்மதியாக எங்களுக்கு வீட்டிலேயே கேளும். இது வேலை முடிஞ்சால் வீட்டில் வந்து கொண்டு பெரிய கரைச்சல் ஆகிக்குது, போங்களே வாப்பாண்டு. அது ஒரு சாரார். இன்னொரு சாரார் தவ்வாண்டு பெய்த்திடுறாரு, இங்கே வீட்டை பார்க்க கேட்க இல்லைன்னு எப்பயுமே குறை சொல்லிக்கொள்கிற ஒரு கூட்டம் இருக்குது. அது சரியோ பிள்ளையோ நான் அதை பற்றி சொல்லலை. ஆண்களை போலவே பெண்களுக்கும் இந்த கடமை, நன்மையேவி தீமை விளக்கும் கடமை உண்டு. நான் ஓதி காண்பித்த குர்ஆன் வசனங்கள் எப்படி மூமினான ஆண்களும் மூமினான பெண்களும் என்று இருசாராரையும் விழிக்கின்றன என்பதை நீங்கள் கண்டிருப்பீர்கள். எனவே அந்த வகையில் மதிப்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே,
எப்போதும் கூட்டாக சேர்ந்து ஐக்கியமாக ஜமாத்தாக இணைந்து வேலை செய்வதில் தான் பரக்கத்து இருக்கிறது. பொருளியல் பாடத்திலே ஒரு பாடம் இருக்கிறது, தொழிற்பிரிப்புன்னு ஒரு பாடம் இருக்கிறது. உதாரணமாக ஊசியை அதனுடைய 5 கட்டங்கள் இருந்தால் 5 அந்த கட்டங்களையும் ஒரு ஆள் செய்தால் எத்தனை ஊசி அவர் ஒரு நாளைக்கு தயாரிப்பார்? அந்த ஊசியுடைய 5 கட்டங்களையும் பலர் தொழிற்பிரிப்பு உண்ட அடிப்படையில் பிரித்து கொண்டு செய்தால் எவ்வளவு பல மடங்கு ஊசிகளை உற்பத்தி செய்யலாம் என்பது பற்றி நான் நினைக்கிறேன் டிவிஷன் ஆஃப் லேபர் என்ற ஒரு பாடம் இருக்குது எக்கனாமிக்ஸில். அந்த பாடத்தில் விளக்குவார்கள். அதாவது பலர் சேர்ந்து ஒரு பணியை செய்கிற போது அதில் அலாதியான ஒரு அபிவிருத்தி, ஒரு பரக்கா இருக்குது. ஒரு கை ஒரு நாளும் ஓசை இருப்பாது. உதாரணத்துக்காக இந்த சிறிய அமைப்பான தவ்வா சென்டரை எடுத்துக்கொள்வோம். எனக்கு ஒரு சின்ன ஒரு கொமெண்ட் இருக்குது என்னை பற்றி, ஒரு கொமெண்ட். அது கிரிட்டிசிசமும் எனக்கு தெரியலை. ஒவ்வொரு வருஷம் வருவார், இந்த தவ்வா சென்டரை பற்றி பேசுவார். ஏதோ நல்ல ஒரு பெரிய கான்ட்ராக்ட் தான் எடுத்திருக்கிறார் போல் இருக்குது. ஆமாம். அப்போ எத்தனை வருஷத்துக்கு கான்ட்ராக்டோ தெரியாது. இப்போவே 25 வருஷம் ஓடுது. அதோட ஹசரத்து மென்மோ சொல்கிற நேரம் இன்னும் கொஞ்சம் அதை சேர்த்து பார்த்தா ஏதோ சம்திங் பெரிய விஷயந்தான் என்ற முடிவுக்கு வந்திருப்பாங்க. பரவாயில்ல. இந்த தவ்வா சென்டரை பற்றி இந்த முறையாவது கொஞ்சம் ஒன்றும் பேசாமல் இருங்கன்னு கூட எனக்கு சொல்லப்பட்டுச்சு. ஏன்னா கண்ணூராயிரும்னு சொல்லி என்னமோ அவங்க பெருசாக என்னமோ சாய்ச்ச மாதிரி நினைப்பு. அப்படி ஒன்றும் இல்லை, சொல்கிறதுக்கு இல்லை. அப்போ இருக்கிறத தானே சொல்லணும். இதை விட சிறந்த பணிகள் நடக்கும்னு சொன்னால் அதை சொல்லி பெருமைப்படலாம். அப்போ இருக்கிறதுல எது நல்லதோ அதை சொல்ல வேண்டிய கடப்பாடு இருக்குது தானே. நல்ல விஷயங்களை எடுத்து சொல்லணும். எதுக்காக? தனிப்பட்ட இந்த சொல்லுவாங்க செல்ஃப் க்ளோரி அல்ல, இது சுயபுராணம் அல்ல, இது அல்லாஹ்வுடைய தீன் பணியிட மகிமை. அதை எடுத்து சொல்லாமல் இப்போ எதை நாம் எடுத்து சொல்கிறது? இந்த நாட்டை பொறுத்தவரையில் இந்த நாடு எப்படிப்பட்ட நாடுன்னு உங்களுக்கு தெரியும். இத்தகைய ஒரு நாட்டில் கடந்த 27 வருடங்களுக்கு மேலாக இந்த அமைப்பு தொடர்ந்து தொய்வில்லாமல், தங்கு தடை இல்லாமல், நின்று விடாமல், தேக்க நிலை அடையாமல், பின்னடைவை காணாமல் பயணிக்கிறதுன்னு சொன்னால் என்ன காரணம்? சில தனிமனிதர்களுடைய தியாகம் நிச்சயமாக இருக்கிறது. ஆனால் இந்த கூட்டு முயற்சி, ஒரு பக்கம் கூட்டு முயற்சி, கலெக்டிவ் எஃபர்ட், மறுபக்கம் ஒற்றுமை. ஒப்பீட்டு ரீதியில் கண்ணூர் இல்லாமல் இருக்கணும். சோஃபா தவ்வா சென்டரை மையப்படுத்தி பெரிய முரண்பாடுகள், கருத்து வேறுபாடுகள், பிளவுகள், பிரிவினைகள், இழுபறிகள் இல்லை. எனக்கு இதை சொல்லலாம்னு நினைக்கிறேன். அப்படித்தானே தலைவர்? சொல்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்குது தானே? எஸ், சரியாகவும் தானே சொல்கிறேன். இப்போ இந்த கூட்டு முயற்சியும் இந்த ஒற்றுமையும், வழக்குகள் அல்ல, மனிதர்கள், கருத்து வேறுபாடுகள் வரும், அபிப்பிராய பேதங்கள் வரும், அது கண்டிப்பாக வரத்தான் செய்யும், மாற்று கருத்து வரும். ஆனால் கருத்து வேறுபாடுகளை வைத்து பிளவுபடுவது, பிரிவினை உண்டாக்குவது என்பது வேறு, அது இல்லை. எனவே இந்த கூட்டு முயற்சியுடைய பரக்கா தான் தொடர்ந்து 27 வருஷங்களாக இந்த ஒன்றுகூடல் மாநாடு என்ற பெயரில் நடைபெறுகிறது என்றால், பல அறிஞர்கள் வருகிறார்கள் என்றால், அழைப்பார்கள் வருகிறார்கள் என்று சொன்னால், அவர்கள் எல்லோரும் தொடர்ந்து வந்து தமது பணியை தொடர்கிறார்கள் என்று சொன்னால், ஒரு பக்கம் இது சத்தியத்துக்கு சாட்சி சொல்வது, தவ்வா செய்வது, மறுபக்கம் அதனை கூட்டாக செய்வது. ஒரு நாளும் எந்த பெரிய ஜான்பவானாக இருந்தாலும் தனி மனிதனாக இருந்து சாதிக்க முடியாது. சில போது தனி மனிதர்கள் தான் வெளியே தெரிவார்கள். நம்ம தவ்வா சென்டர்னு சொன்னால் ஜஃபருல்லா ஹாஜி, அங்கால சகோதரர் முபாரக் ஹாஜி, அல்லது அங்கால சகோதரர் சித்திக், இங்கால நம்முடைய சகோதரர் மரிக்கார், இப்படி என்று சொல்லி, அல்லது எங்களோட நிஜாம் ஹாஜி, இப்படி ஒரு 7-10 பேர் தான் ஆக்களுக்கு தெரியும். எஸ், அவர்கள் முன்னோடிகளாக இருந்தாலும் ஒரு பெரிய அணி ஆண்கள் மட்டத்திலும் பெண்கள் மட்டத்திலும் தொண்டர்களாக இருந்து தொடர்ந்தேர்ச்சியாக தமது பங்களிப்பை செய்து வருகிறார். அந்த கூட்டு முயற்சியுடைய பரக்காவை தான் பார்க்குறோம். ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், அல் ஜமாத்து ரஹ்மா வல் ஃபுர்கத்து அதாப். கூட்டாக சேர்ந்து பயணிப்பது ரஹ்மத், அருள். பிரிந்து பிளவுபட்டு கர்மமாற்றுவது அதாபு. அந்த அதாபத்தான் இஸ்லாமிய உலகம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. எனவே அந்த வகையிலே சகோதரர்களே, இதை விட பல மடங்கு அல்லாஹ்வுடைய தீனை வளர்க்க வேண்டிய, மேம்படுத்த வேண்டிய, தீனுடைய செய்தியை முன்னெடுக்க வேண்டிய தேவை அவசியம் இருக்கிறது. இது சாதாரண அதாவது மைக்ரோ லெவல் தான். இது மிகவும் சாதாரண ஒரு முயற்சி தான் இந்த தவ்வா சென்டருடைய முயற்சி. இந்த தீனுக்கு தேவைப்படுகிற பணிக்கு முன்னால்
சேவைக்கு முன்னால், உழைப்புக்கு முன்னால் இது நத்திங். இது போன்ற பணிகள் இந்த நாட்டிலே பல இடங்கள் நடைபெறுகிறது, பல ஊர்கள் நடைபெறுகிறது. இங்கு வந்திருப்பவர்களில் பலர் அத்தகைய தவா பணிகளில் ஈடுபட்டிருப்பவர்கள், கூட்டாக ஈடுபட்டிருப்பவர்கள். மாஷா அல்லாஹ். அல்லாஹ் அனைவருடைய பணிகளையும் ஏற்று கபூல் செய்ய வேண்டும். அதாவது அதனை பாகுபடுத்தி, வேறுபடுத்தி, வித்தியாசப்படுத்தி பார்க்க வேண்டிய எந்த தேவையும் இல்லை. யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய தீனுக்காக உழைக்கிறார்களோ, பாடுபடுகிறார்களோ, தனிப்பட்ட முறையில், கூட்டாக, அமைப்பாக, இயக்கமாக, ஜமாத்தாக, மற்றொரு வகையில், இன்னொரு வகையில் உழைக்கிறார்களோ, அவர்கள் அனைவருடைய பணிகளையும் அல்லாஹ் கபூல் செய்ய வேண்டும். இதில் எத்தகைய ஒரு துவேஷத்தையும் நாம் காட்டக்கூடாது, காட்டலாகாது. சகோதரர்களே, நேரத்தை நான் கவனத்தில் கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. நான் நினைக்கிறேன் எனக்கு ஒதுக்கப்பட்ட நேரம் 1 மணி நேரமாக இருக்கும். இன்னும் ஒரு 10 நிமிடங்கள் மேக்சிமம் நான் பேசலாம்னு நினைக்கிறேன். அந்த வகையிலே அவசரமாக இறுதியாக சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம்னு நினைக்கிறேன். மதிப்புக்குரிய சகோதரர்களே, இங்கு இருக்கிற யாரும் இந்த மண்ணின் மைந்தர்கள் அல்ல. எல்லோரும் வேறு நாடுகளிலிருந்து, ஊர்களிலிருந்து வந்தவர்கள். இந்த நாடு உங்களுக்கு புகலிடம் தந்திருக்கிறது, உங்களை வரவேற்று வாழ வைக்கிறது. இந்த நாட்டுடைய வளங்களை நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இது ஒரு யதார்த்தம், இது ஒரு உண்மை. இல்லாத போது இந்த நாட்டில் இவ்வளவு வளமாக வாழ முடியாது. இது ஒரு பெரிய உண்மை. குறைகள் இருக்கலாம், குற்றங்கள் இருக்கலாம், ஆனால் மொத்தமாக அவர்கள் யாரும் நம்மை இழுத்து கொண்டு வரவில்லை. நாம் தான் நாடி தேடி ஓடி, இன்னும் சில வார்த்தைகள் வருது, எல்லாமாக இங்கு வந்து சேர்ந்துருக்கிறோம். எனவே இங்கே வந்த பிறகு என்ன செஞ்சானுவோ, என்ன தாரானுவோ, அது சொல்லி வேலை இல்லை இதெல்லாம் அப்படி நாம் முணங்கக்கூடாது, முறைப்பாடு செய்யக்கூடாது. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருளினால் இந்த நாடு நமக்கு நிறையவே தந்திருக்கிறது, தந்து கொண்டு இருக்கிறது. இதற்கு நன்றி உடையவர்களாக இருக்க வேண்டும் அல்லவா? பிரதி உபகாரம் செய்ய வேண்டும் அல்லவா? இதற்கு பிரதி உபகாரம் செய்ய வேண்டும் அல்லவா? என்ன செய்யலாம்? இதற்கு எந்த வகையில், எந்த வழியில் பிரதி உபகாரம் செய்யலாம்? என்னை பொறுத்தவரையிலே நாம் செய்யக்கூடிய பிரதி உபகாரம் என்ன? give them the best of what you have. உங்கள்கிட்ட எது இருக்குதோ அதில் உள்ள பெஸ்ட்டை அவர்களுக்கு கொடுக்க வேணும். அந்த பெஸ்ட் என்ன? நாம் நம்புகிற தீனும், இந்த இஸ்லாமும், இந்த அக்கீதாவும் தான். அதுதான் நம்மிடம் இருக்கிற த பெஸ்ட். வேறு எதுவும் இல்லைன்னு தான் கொடுக்குறது. வேறு ஏதாவது இருந்தால் அதையாவது கொடுக்கலாம். எஸ், நமது உழைப்பை கொடுக்குறோம், காலத்தை கொடுக்குறோம், நேரத்தை கொடுக்குறோம். ஆனால் நம்மிடம் இருக்கிற த பெஸ்ட் இந்த ரிசாலா தான். எல்லோரும் சொர்க்கம் போகணும், நாளை மறுமையில் எல்லோரும் வெற்றி பெற வேண்டும், ஈடேற்றம் பெற வேண்டும் என்று அந்த அந்த ஆசை, அந்த வகையில் நம்மோடு இருக்கிற, நம்மோடு வாழ்கிற, நம்மோடு உரையாடுகிற, உறவாடுகிற இந்த மனிதர்களுக்கு கொடுக்க வேண்டும். நேற்று கூட நான் அப்படி ஒரு சின்ன பயணம் போகிற நேரத்தில் ஒரு 2 குழந்தைகளை பார்த்து சொன்னேன், இந்த குழந்தைகள் 2 பேரும் நரகம் போகலாமா, நரகம் போகிறத அனுமதிக்கலாமான்னு. இன்னொரு வாகனத்தில் ஒரு பையன் ஓட்டி கொண்டிருக்கிறான், பார்த்தா ஒரு சீதேவியான பையன். அவனை பார்த்து சொன்னேன், இவன் நரகம் போகிறது நியாயமா, நாம் நரகம் போக விடலாமான்னு கேட்டனா இல்லையா? அப்போது மழை பெய்து கொண்டு இருந்தது. அப்போ நம்மவர்கள் எப்போ கொஞ்சம் ஜோக்காக தானே பேசுவாங்க. வெளியிலையும் தண்ணி, உள்ளேயும் தண்ணி மாதிரி தான் விளங்குதுன்னு சொல்லி ஒருவர் சொன்னார். சரி, அவர் தண்ணியில் தான் இருக்கிறாரு, குடிக்கிறாரு இருந்தாலும் அவரை திருத்துற கடப்பா நமக்கு இருக்குதா இல்லையா? இருக்கத்தான் செய்யுது. இந்த கவலையை நான் நீங்கள் சுமக்க வேண்டியிருக்கு. இந்த மக்களுக்கு நாம் ரிட்டர்ன் கொடுப்பதற்கு நமது கிராட்டிடியூட, நமது அந்த நன்றி உணர்வை வெளிப்படுத்த வேறு எந்த வழியும் இல்லை. இந்த ஒரே ஒரு வழி தான் இருக்குது. நம்மிடம் இருக்கிற த பெஸ்ட்டாக அவர்களுக்கு கொடுப்பது. கொடுத்தா நம்மளை விட ரொம்ப தூரம் போயிடுவாங்க. எனவே நாம் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய கிஃப்டாக, மிகப்பெரிய பரிசாக இதனை கருதலாம். எனவே மதிப்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, நாங்கள் ஷுஹதா அலன்னாஸாக மாற வேண்டும். அல்லாஹ்வுடைய தீனுக்கு இந்த நாட்டிலே உள்ள மக்களுக்கு முன்னால் சாட்சி சொல்வர்களாக மாற வேண்டும். சொல்லால், செயலால், முன்மாதிரியான வாழ்க்கையினால் இதனை சொல்ல வேண்டும். இதனை சொல்வதற்கு நாங்கள் உம்மத்துன் வசத்தாக இருக்கணும். கதாலிக ஜால்னாக்கு உம்மத்தன் வசத்தான். உம்மத்துன் வசத்தாக இருந்தால் மாத்திரமே இந்த ஷஹாதத் பணியை, தவா பணியை வைக்கலாம். உம்மத்துன் வசத்துண்டா என்ன? நடுநிலையான சமூகம், மிடில் பாத்தில் செல்லும் சமூகம், மொடரேட் சமூகம், பேலன்ஸ் சமூகம். அந்த துருவத்தில் இருப்பவர்களும் அல்ல, இந்த துருவத்துக்கு செல்வர்களும் அல்ல, அந்த முனைக்கு செல்வர்களும் அல்ல, இந்த முனைக்கு செல்வர்களும் அல்ல, கடும் போக்காளர்களும் அல்ல, பொடு போக்காளர்களும் அல்ல. எப்போதும்
வழிகாட்டுபவர்கள், தலைமைத்துவம் வழங்குபவர்கள் நடுவில் இருக்க வேண்டும். உதாரணமாக இந்த இடத்துல நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாட்டியும் இப்போதைக்கு தற்போதைக்கு நான் தான் முக்கியமான ஆள், அப்படித்தானே? அதில் கருத்து வேறுபாடு இல்லையே. இப்போதைக்கு தற்போதைக்கு எஸ், நான் முக்கியமான ஆள். முக்கியமான ஆள் எங்கே இருப்பார்? அந்த மூலையில் இருப்பாரா? அந்த முள்ள இருப்பாரா? இந்த முள்ள இருப்பாரா? நடுவில் இருப்பார். பள்ளிவாசல் இமாம் எங்கே இருப்பார்? நடுவில் இருப்பார். ஹத்தீப் எங்கே இருப்பார்? நடுவில் இருப்பார். மேடை எங்கே இருக்கும்? நடுவில் தான் இருக்கும். அதாவது எந்த சமூகம் வழிகாட்ட விரும்புகிறதோ, தலைமைத்துவம் வழங்க விரும்புகிறதோ, அது நடுவில் இருக்கணும். அந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் இந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போய் ஒரு நாளும் தலைமைத்துவம் வழங்க முடியாது. எனவே தான் அல்லாஹ் சொன்னான், கதாலிக்க ஜஅல்னாக்கும் உம்மத்தன் வஸத்தன், நீங்கள் நடுநிலையாக நின்று அல்லாஹ்வுடைய தீனுக்கு சாட்சி பகர வேண்டும், எல்லா மக்களையும் அழைக்க வேணும். ஒரு நாள் மனிதர்கள் ஒரு முனைக்கு வரமாட்டார்கள், ஒரு துருவத்துக்கு வரமாட்டார்கள், ஒரு மூளைக்கு வரமாட்டார்கள், ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு வரமாட்டார்கள், நடுவுக்கு தான் வருவார்கள். இங்கே வசத்தான் என்ற வார்த்தைக்கு 2 பொருள் இருக்குது. சிறந்த சமூகம், நடுநிலையான சமூகம். 2 பொருளும் சரியானது. நடுநிலையான சமூகம் தான் சிறந்த சமுதாயமாக இருக்கும். சிறந்த சமுதாயம் நடுநிலையான சமுதாயமாக இருக்கும். இந்த சமுதாயம் அல்லாஹ்வுடைய தீனுக்கு சாட்சி பகரும் சமுதாயமாக இருக்கும். நடுநிலையான சமுதாயம் அல்லாஹ்வுடைய தீனுக்கு சாட்சி பகரும் சமுதாயம், அதுதான் எக்ஸலண்ட் உம்மா, ஹைர் உம்மத். எனவே நானும் நீங்களும் ஹைர் உம்மத்தாக மாற வேண்டும் என்றால் முதலாக ஷுஹதா அலன் நாஸாக மாற வேண்டும். ஷுஹதா அலன் நாஸாக இருக்க வேண்டும் என்றால் உம்மத்துன் வசத்தாக இருக்க வேண்டும், நடுநிலை சமுதாயமாக நாம் இருக்க வேண்டும். இந்த செய்தியையும் நாம் தெரிவு செய்திருக்கிற இந்த தீமுக்கான ஆயத்து நமக்கு தெளிவாக சொல்கிறது. இதைத்தான் ஒவ்வொரு நாளும் கேட்கிறோம். இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம், யா அல்லாஹ் நமக்கு நேரான வழியை காட்டு. கைல் மக்தூபி அலைஹிம் வலத்தாலின், அந்த துருவத்துக்கு சென்றவர்களுடைய வழியும் அல்ல, இந்த துருவத்துக்கு சென்றவருடைய வழியும் அல்ல, அந்த முனைக்கு சென்றவருடைய வழியும் அல்ல, இந்த முனைக்கு சென்றவருடைய வழியும் அல்ல, கடும் போக்காளுடைய வழியும் அல்ல, பொடுபோக்கான் வழியும் அல்ல, நடுநிலை போக்கு. அந்த போக்கிலே நம்மை வழிநடாத்துவாயாக என்று நாம் துஆ கேட்கிறோம். சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, நானும் நீங்களும் ஏற்று நம்புகின்ற அல்லாஹ் ரப்புல் முஸ்லிமீன் அல்ல, அவன் ரப்புன் நாஸ். நமது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரப்புல் முஸ்லிமீன் அல்ல, அவர்கள் காஃபத்தன் லின்னாஸ். நமக்கு இறக்கி வரப்பட்ட குர்ஆன் ஹுதல் லின்னாஸ். நானும் நீங்களும் உஹ்ரிஜத் லின்னாஸ். அன்னாஸ் என்றால் மனிதர்கள், மனித சமுதாயம். அல்லாஹ் ரப்புன் நாஸ், குல் அஊது பிரப்பின் நாஸ், மலிக்கின் நாஸ், இலாஹின் நாஸ். அவன் மனிதர்களுடைய ரப்பு, மனிதர்களுடைய இலாஹ், மனிதர்களுடைய அரசன். எனவே முழு மனித சமுதாயத்துக்கும் அவனை அறிமுகப்படுத்துகிற மிகப்பெரிய தார்மீக கடப்பாடு எனக்கும் உங்களுக்கு இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு மாத்திரம் இறை தூதர் அல்ல, வமா அர்ஸல்னாக இல்லா காஃபத்தன் லின்னாஸ் பஷீரன் வ நதீரா. முழு மனித சமுதாயத்துக்கும் உங்களை நாங்கள் பஷீராகவும் நதீராகவும் அனுப்பியிருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். குர்ஆன் ஹுதல் லின்னாஸ், ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸ். முழு மனித சமுதாயத்துக்கும் வழிகாட்ட வந்தது. நானும் நீங்கள் யார்? நமக்காக வாழ வந்தவர்கள் அல்ல. குந்தும் ஹைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ், முழு மனித சமுதாயத்துக்கும் வழிகாட்ட வந்தவர்கள். இந்த பார்வை வர வேண்டும். இந்த பார்வை கண்டிப்பாக எனக்கும் உங்களுக்கும் தேவைப்படுகிறது. எனவே ஒவ்வொரு முஸ்லிமும் ஒரு மிஷனரியாக, மெசஞ்சர் ஆஃப் இஸ்லாமாக, ஒரு தாயியாக மாற வேண்டிய தேவை இருக்கிறது. அதில் குறிப்பாக சிறப்பாக இங்கு ஹசரத் அவர்கள் விளக்கியது போல நமது சொல்லால் செய்கிற தவாவை விட இத்தகைய ஒரு நாட்டிலே நமது செயலால், முன்மாதிரியான வாழ்க்கையால் மிகப்பெரிய தவாவை செய்யலாம். நான் அடிக்கடி சொல்லுவேன், அல் குதுவா கபில தாவா, அத்தாவா பில் குதுவா. தேவைப்படுவது தாவாவுக்கு முன்னால் குதுவா. குதுவா என்றால் முன்மாதிரியான வாழ்க்கை, முன்மாதிரியான வாழ்க்கை. இந்த தீனுக்கு முன்மாதிரியால் சாட்சி சொல்வது. அல் குதுவா கபில தாவா, அத்தாவா பில் குதுவா. முன்மாதிரியால் செய்கின்ற முஸ்லீம்களா ஒற்றுமையானவர்கள், முஸ்லீம்களா நேர்மையானவர்கள், முஸ்லீம்களா பண்பாடானவர்கள், முஸ்லீம்களா நம்பிக்கை நாணயமுடையவர்கள், முஸ்லீம்களா டிசிப்ளினானவர்கள், முஸ்லீம்களா சுத்தமானவர்கள் என்பதை மக்கள் பார்க்க வேண்டும். கஷ்டமான விஷயம், அதான் ரொம்ப கஷ்டமான விஷயம். மற்ற எல்லாம் லேசி, அமல்களை வச்சு கிரியைகளை வச்சு சண்டை போடுறது ரொம்ப லேசி. ஆனால் இப்படியான ஒரு வாழ்க்கை வாழ்கிறது ரொம்ப கஷ்டம். ஹஸ்ரத் சொன்ன மாதிரி
நானும் நீங்களும் இதற்கு பிறகு உண்மை பேசுவோம், பொய் பேசாமல் இருப்போம், தூய்மையாக நடப்போம், நேர்மையாக நடப்போம், மோசடி செய்யாமல் இருப்போம், ஏமாற்றாமல் இருப்போம், மோசடி செய்யாமல் இருப்போம், யாருக்கும் துரோகம் இழைக்காமல் இருப்போம், யாருக்கும் அநீதி இழைக்காமல் இருப்போம், ஹராமான காரியங்களை விட்டு விலகுவோம் என்ற நிலைப்பாட்டுக்கு வர்றது சரியான கஷ்டம். சில ரிச்சுவல்ஸை வைத்துக்கொண்டு மாஷா அல்லான்னு சண்டை போடுறது ரொம்ப லேசி. அவையும் முக்கியம்தான், இல்லாமல் இல்லை. தென்கிழக்கு ஆசியாவிலே இஸ்லாம் எப்படி பரவியது? தோமஸ் ஆர்னோல்டுடைய ஒரு பிரபலமான புத்தகம் இருக்குது, ப்ரீச்சிங் ஆஃப் இஸ்லாம் என்ற புத்தகம். அவர் ஒரு ஓரியன்டலிஸ்ட். அவர் எழுதிய அந்த புத்தகம் உலக புகழ் பெற்றது. தென்கிழக்கு ஆசியாவிலே இஸ்லாம் பரவியது முழுக்க முழுக்க நமது மூதாதையர்களுடைய, நமது வணிகர்களுடைய, நமது வர்த்தகர்கள், வியாபாரிகளுடைய, ஆரம்பகால மகான்களுடைய முன்மாதிரியான வாழ்க்கை. என்னை போன்ற பீரங்கிகளால் அல்ல, பேச்சாளர்களால் அல்ல, பெரும் பெரும் உபன்யாசிகளால் அல்ல, அவர்களுடைய முன்மாதிரியான வாழ்க்கையால். எனவே அந்த வகையில் மதிப்புக்குரிய சகோதரர்களே, நானும் நீங்களும் ஒன்றை மனதில் வைத்துக் கொள்ளணும். குறிப்பாக இந்த நாட்டில் வாழ்கிற நீங்களும், நமது நாட்டில் வாழ்கிற நாங்களும் ஒரு விஷயத்தை மனதில் ஆழமாக கொள்ள வேண்டும். இந்த தீனுக்கு நாங்கள் சத்திய சாட்சியம், உண்மை சாட்சியம் சொல்லாத போதும் பொய் சாட்சியம் சொல்லக்கூடாது. எப்படி பொய் சாட்சியம் சொல்லுவோம்? நமது நடத்தையால் இஸ்லாம் கொச்சைப்படுத்தப்படும். இஸ்லாத்தை நாம் பிழையாக எல்லா இடங்களிலும் பிரதிநிதித்துவப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். நான் 2 கண்களால் பார்த்தாலும் என்னை 1000 கண்கள் பார்த்து கொண்டிருக்கின்றன. நான் பேசுவதை 2 காதுகள், அடுத்தவர் பேசுவதை நான் 2 காதால் கேட்டாலும் நான் பேசுவதை 1000 காதுகள் கேட்கின்றன. பாருங்க முஸ்லீமுடைய பேச்சை, பாருங்க முஸ்லீமுடைய நடத்தைய. இப்போ இஸ்லாத்துக்கு நாங்கள் பொய் சாட்சியம் சொல்கிறோம். என்னை மிக மிக விழிப்பாக நாம் இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தீன் வாழ்வதற்காக வாழக்கூடியவர்களாக மாற வேண்டும். தனக்காக வாழாமல் தான் சுமந்த கொள்கைக்காக வாழ்வதற்கு சிறு சங்கல்பம் பூண வேண்டும். ஒரு சாதாரண மனிதனாக இல்லாமல் வரலாறு படித்த மனிதனாக மாற வேண்டும். இந்த நாட்டில் வாழ்ந்ததற்கு தடயங்கள் இருக்க வேண்டும். பிறந்தோம், இருந்தோம், மண்டையை போட்டோம், மாண்டோம் என்று இருக்கக்கூடாது. பிறந்தவரெல்லாம் வரலாறு ஆனதில்லை, வரலாறான எவரும் தனக்காக வாழ்ந்ததில்லை என்று யாரோ சொன்னார். ஆனால் எனக்கும் உங்களுக்கும் அது பொருந்தும். பிறந்தவர் எல்லாம் வரலாறு ஆனதில்லை. நான் நீங்கள் வரலாறு ஆக வேண்டும் என்றால் தனக்காக வாழாமல் தான் ஏற்றுக்கொண்ட இந்த கொள்கைக்காக வாழ வேண்டும். இந்த நாட்டிலே தடயம் பதித்து விட்டு மௌத்தாக வேண்டும். காசு சம்பாதிச்சோம், பணம் சம்பாதிச்சோம், ஊடு வாங்கினோம், வாகனம் வாங்கினோம், ஸ்ரீலங்காவில் பெருசாக கல்யாணம் எடுத்தோம், இந்தியாவில் தமிழ்நாட்டில் ஒரு ரிசப்ஷன், இங்கே ஒரு ரிசப்ஷன், மெட்ராஸில் ஒரு ரிசப்ஷன், ஊரில் ஒரு ரிசப்ஷன், கொழும்பில் ஒரு ரிசப்ஷன், அங்கே சொந்த ஊரில் ஒரு ரிசப்ஷன், இங்கே ஒரு ரிசப்ஷன் என்று சொல்லி பெருமைப்படுங்க, படாமல் இருங்க. அதை பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை. அல்ஹம்துலில்லாஹ், நல்லா இருங்க, பாரக்கல்லாஹு ஃபீக்கும். ஆனால் அதை விட பெருமைப்படுறதுக்கு ஒன்று இருக்கும் என்றால் இந்த நாட்டில் ஏதாவது காத்திரமான ஆக்கப்பூர்வமான ஒரு மாற்றத்தை செய்துவிட்டு போவோம். அந்த வகையில் உங்களை பொறுத்தவரையில் நான் உங்களை பாராட்டுகிறேன், பெருமைப்படுகிறேன். மாஷா அல்லாஹ், எனக்கு தெரியும் உங்கள் பெரும்பாலானவர்கள் இந்த நாட்டிலே நமது தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை தீனின் அடிப்படையில் அமைத்துக் கொண்டவர்கள் மாத்திரம் அல்ல, அதற்கு அப்பால் இந்த நாட்டிலே முடியுமானவரை, சக்திக்குட்பட்டவரை ஒவ்வொருவரும் அல்லாஹ்வுடைய தீனை வளர்ப்பதற்காக பல்வேறு காத்திரமான பணிகளை முன்னெடுத்து வருவர்கள். அவற்றை ஊக்கத்தோடு, உற்சாகத்தோடு, சுறுசுறுப்போடு, நம்பிக்கையோடு, எதிர்பார்ப்போடு நீங்கள் முன்னெடுக்க வேண்டும். அதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்து அருள் புரிய வேண்டும். நமது பயணத்தை, உங்களது பயணத்தை, எல்லா அமைப்புகளுடைய பயணத்தையும் அல்லாஹ் ஏற்று கபூல் செய்ய வேண்டும். நம்மை தொடர்ந்தும் இந்த பாதையிலே உறுதிப்படுத்த வேண்டும், ஸ்திரப்படுத்த வேண்டும். அவனை சந்திக்கும் வரை, இறுதி மூச்சு வரை இந்த சத்திய பாதையிலே நமது லட்சிய பயணத்தை தொடர்வதற்கு அந்த ரஹ்மான் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்து அருள் புரிவானாக. வாஹர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எங்களுடைய அழைப்பை ஏற்று நல்ல பல உரைகள் நிகழ்த்திய உஸ்தாத்மார்கள் அவர்களுக்கு முதலாவதாக நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி தந்த அல்லாஹு தாலாவை புகழ்ந்து அவனுக்கு நன்றி செலுத்திக் கொள்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் மகரிப் தொழுகை நம்ம தாவா சென்டர் நடக்கும். எல்லோரும் அங்கே வந்து மகரிப் தொழுகையில் கலந்து கொள்ளுங்கள். அடுத்ததாக நாளை காலை 10:30 மணிக்கு இன்ஷா அல்லாஹ் தாவா சென்டர் வகுப்பு இருக்குது. எல்லோரும் வந்து கலந்து கொள்ளுங்கள். எங்களுடைய அழைப்பு ஏற்று வருகை இருந்த எல்லா சகோதர சகோதரிகளுக்கும் இஸ்லாமிய அழைப்பு பெருமையத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஜஸாக்குமுல்லாஹ் கைரன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
طلع البدر علينا من ثنيات الوداع وجب الشكر علينا ما دعا لله داع. Oh, the white moon rose over us from the valley of Wada, and we owe it to show gratefulness where the call is to Allah. طلع البدر علينا من ثنيات الوداع وجب الشكر علينا ما دعا لله داع. رسول الله حبيب الله نبي الله شفيع الله. رسول الله حبيب الله نبي الله شفيع الله. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. أيها المبعوث فينا جئت بالأمر المطاع جئت شرفت المدينة مرحبا